சிறப்புரையாற்ற வருகின்ற கட்சியின் தலைமை செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு நிர்வாகிகள் சார்பாக இந்த பொன்னாடியை போட்டுகிறோம். செயலாளர் நண்பர் வேல்முருகன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். முத்தமிழ் டி. வேல்முருகன் அவர்களின் ஆணைக்கிணங்க நம் அந்தியூர் சட்டமன்றத்திற்கு சார்பாக அனைவரையும் வருக வருக வரவேற்கின்றேன். தலைமையேற்று நடத்தி இருக்கும் ஐயப்பன் முன்னிலை வகிக்கும் பவானி சட்டமன்ற தொகுதி செயலாளர் டி. கே. பழனிசாமி அவர்களே, ஈரோடு சீனிவாசன் அவர்களே, கிழக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களே, இமானுவேல் மேற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களே, ஆலயம் கார்த்தி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அவர்களே, பெருந்துறை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் பரமசிவம் பொறுப்பாளர் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நம்மளுடைய ஆசான் தலைமை நிலை செயலாளர் உ. கண்ணன் அவர்களே, நம்மளோடு சேலம் மாநில அமைப்பு குழு மோகன்ராஜ் அவர்களே, மாநிலம் மாவட்டம் நகரம் ஒன்றிய பேரூர் நிர்வாகி அனைவர்களுக்கும் வருக வருக வரவேற்கின்றேன். கடைசியாக நன்றுரையாற்றிருக்கும் வி. கைலாசம் அவர்களை வாய்ப்பளித்ததற்கு நன்றி. காலை வணக்கம். தலைமை நிலைய செயலாளர் அவர்களையும் மாநில அமைப்பு குழு உறுப்பினர் ஓ. ஐயப்பன் அவர்களையும் சேலம் சிறப்பு அழைப்பாளராக வருகின்ற சேலம் மோகன்ராஜ் மாநில அமைப்பு குழு அவர்களையும் வருக வருக என ஈரோடு மாநகர மாவட்டம் கிழக்கு தொகுதி சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த கூட்டத்திற்கு நம்ம எதனால் அது கலந்துருக்கோம் அப்படின்னா, மெயினாக இப்போ நம்ம அடுத்த கட்ட நகர்வை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நாளைக்கு சென்னையில் பிக் பாஸை கண்டித்து மாபெரும் மகளிர் அணி ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதுக்கு நம்ம எப்படி பெருந்திரளாக கலந்துக்கிறது, கிளை அமைக்கிறது, கட்டமைக்கிறது குறித்தும் நம்மளுடைய வேலைகள் எவ்வளவு தொய்வாக இருக்குது, நமக்குள்ளே என்னென்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு சில இடர்பாடுகள் இருக்கோ அதை கலைஞர்களுக்கோசரம் தான் மாநில அமைப்பு குழு உறுப்பினராக ஐயப்பன் அவர்களை போட்டிருக்காங்க. அவர் இப்போ நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காரு. நம்மளோட தொகுதி வாரியாக கூட்டம் நடத்தணும், எப்படி கட்சி வேலை செஞ்சுருக்கோம், உறுப்பினர் யார் யார் போட்டிருக்கோம், பொறுப்பாளர் எங்கெங்க நியமனம் பண்ணாமல் இருக்குது, இதை குறித்து ஒரு ஆய்வு கலாய்வு செஞ்சு நம்மளுடைய வேலைகளை அடுத்து திறம்பட செய்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கூட்டம் கலந்துருக்கு. இந்த கூட்டத்துக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராமல் இருக்கோம். நம்ம அந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டு 100 பேர் 150 பேர் அரேஞ்ச் பண்ணியிருந்தது. இதுலேயும் நிறைய தொய்வு வெள்ளிக்கிழமை நாளுங்கிறதுனால நிறைய பேர் வராமல் இருக்கும். இதை அடுத்த கூட்டத்துக்கு சரியாக செஞ்சு அந்த கூட்டத்தை திறம்பட செய்யணும். நம்ம மாவட்டம் ஈரோடு மாவட்டம் டோட்டலாக 8 தொகுதி இருக்குது. 8 தொகுதி சிறப்பாக செயல்பட்டு தலைவர்கிட்ட ஈரோடு மாவட்டம் ஒரு முன்னுதாரண மாவட்டமாக கொண்டு வரணும். இதுக்கு நம்ம மோட்டிவேஷனாக எடுத்துக்கக்கூடியது வேற எங்கேயும் இல்லை. 60 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் சேலம் மாவட்டம் சிங்கங்களாக தான் 2 பேர்த்தையும் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு தலைவர். யார் மோகன்ராஜ் அவரையும் கோ. ஐயப்பன் அவரையும் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தலைமை நிலைய செயலாளரும் அயராது நம்ம மாவட்டத்துக்கு வருகை இருந்துகிட்டே இருக்காரு. அவர் எத்தனையோ இடர்பாடு, உடல்நல குறைவு, ஏகப்பட்ட பிரச்சனை அத்தனையும் சந்தித்து நேற்று சென்னையில் இருந்தார், இன்னைக்கு இங்கே இருக்காரு. எவ்வளோ ஓய்வு இருக்கும். இப்போ நமக்கு ஓய்வு எடுத்து நம்ம வரோமா? நமக்கு இங்கே வேலை இருக்குது, அடுத்து இங்கே போகலாம், அடுத்து இங்கே போகலாம். ஆனால் கட்சிக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி இப்போ 2 மணி நேரம் காலையில் 9 மணிக்கு 12 மணி வரைக்கும் ஒரு அரங்கத்தில் நம்மளால் இருக்க முடியல. இல்லை அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம காத்திருக்கணும், அதை காத்திருக்க முடியல. அதுதான் பிரச்சனை. இப்போ வேற எதுவும் கிடையாது. நம்ம காத்திருக்கணும். நமக்கு அதாவது தலைமை வர்றதுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும். தலைமை வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஒன்றும் நம்ம ஒரு நிர்வாகி, ஒரு பொறுப்பாளர், கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிங்கிறது நமக்கு என்ன இருக்குது. இதுதான். இதை நம்ம ஒரு வேறுபாடு பார்க்காம எல்லாரும் ஒருங்கிணைச்சு தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்பட்டு அதுக்கு நம்ம ஒருங்கிணைச்சு நடக்கணும், கிளை அமைக்கணும், கட்டமைப்பு பண்ணணுங்கிறத வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்பு நன்றி தெரிவிக்கிறேன். சிறப்பு அழைப்பாளராக உதவி தந்த கண்ணன் அவர்களையும், அதே போல மாநில அமைப்பு உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களையும், அதே போல மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களையும் அன்போடு தமிழக வாழ்க்கை கட்சியின் சார்பாக ஈரோடு மாவட்டத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த ஈரோடு மாவட்டத்தில் நம்முடைய கட்சி பணியை அநேக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அண்ணன் ஆற்றிய பல்வேறு விதமான போராட்டங்கள் நிறைய இருக்கின்றது. ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்காங்க. அந்த புத்தகத்தை நாம் வாங்கி அதன் கூட அப்டேட் பண்ணிட்டு அண்ணன் செய்த அநேக போராட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல் கிளைகள்
பேரூராட்சிகள், ஊராட்சிகள், நகராட்சிகள் இருக்கக்கூடிய அநேக நிர்வாகிகள் நியமிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக நம்ம தமிழக வாழ்வின் கட்சி வளர வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைத்து நிர்வாகிகள், தோழர்கள், தோழிகள், தொண்டர்கள், அனைத்து நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து நமது கட்சியை வலுப்படுத்த வேண்டும். தமிழகத்தில் தமிழ் மக்களுக்கான ஒரே குரல் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். அதே போல் களத்திலே இறங்கி வேலை செய்வதை மேலே ஏற்றி அளவு பார்க்கும் ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதனால் இன்று முதல் ஒரு சபதம் ஏற்று அனைத்து பகுதிகளிலும் கிளை தளபதி அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும் மாநில அமைப்பு குழு தலைவர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் வாய்ப்பு. அப்புறம் சீனி அண்ணன் சொல்ற மாதிரி தான் எல்லாமே நாம ஸ்திரம். ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைப்பு குழு உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களே, வரவேற்பு ஜாத்தி அமர்ந்திருக்கின்ற அந்தியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் அறிவித்தவர் வேல்முருகன் அவர்களே, இங்கே எனக்கு பிறகு தமிழக வாழ்வு கட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் குறித்தும் நடந்த போராட்டங்கள் குறித்தும் சிறப்பாக விளக்க உரை ஆற்ற இருக்கின்ற கட்சியின் தலைமை செயலாளர் அண்ணன் கண்ணன் அவர்களே, மாநில அமைப்பு குழு உறுப்பினர் அருமைச்சவர் மோகன்ராஜ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழக வாழ்வுரிமை கட்சியானது எந்த கோரிக்கையை முன்வைத்தாலும் தலைவர் அவர்கள் கரங்களிலே அந்த கோரிக்கை கொடுத்தாலும் அதை சட்டமன்றத்தில் வெற்றிகரமாக பேசி நிறைவேற்றி வருகிறார். அதன் முத்தாய்ப்பாகத்தான் பவானி அந்தியூர் தொகுதி வாழுகின்ற ஏழை எளிய நடுத்தர விவசாய குடிமக்களின் நீண்ட நாள் கண்ணீர் கோரிக்கையான இந்த மேட்டூர் அணையானது சுமார் கட்டப்பட்டு 90 ஆண்டுகள் ஆகியும் இந்த விவசாயிகளுடைய தண்ணீர் கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருந்தது. இந்த பகுதியிலே வெற்றி பெற்ற 2 தொகுதியிலும் வெற்றி பெற்ற ஆண்ட அரசுகளுமானாலும் சரி, எதிர்க்கட்சிகளாக இருந்தாலும் சரி, வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுநாள் வரையில் இந்த விவசாயிகளுடைய கண்ணீர் கோரிக்கையை கேட்கவும் இல்லை, செவிமடித்து பேசவும் இல்லை. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் இந்த விவசாயிகள் எல்லாம் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றதன் அடிப்படையில் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே 3 முறை, அதாவது தொடர்ந்து 3 முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எழுப்பி அந்த சட்டமன்றத்தையே முடக்கி இன்றைக்கு அந்த காவிரி ஆற்றின் உபரி நீரை அந்தியூர் பவானி தொகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட ஏரிகளில் நிரப்புவதற்கு ஒரு ஆய்வுப்பணியை, பூர்வாங்க பணியை, ஆய்வுப்பணியை மேற்கொள்வதற்கு சட்டமன்றத்தில் பேசியதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசிய மறுநாளே இதற்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வு பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நமது தலைவர் அவர்களுக்கு ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் இந்த 2 அந்தியூர் பவானி தொகுதியில் வாழுகின்ற விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை காணிக்கையாக்குவோம். அதேபோல நானும் இந்த முன்வரிசையில் முன்னணி நிர்வாகிகள் எல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 2 முறை சந்தித்து இந்த காவிரி ஆற்றின் உபரி நீரை நீங்கள் ஏரியில் நிரப்ப வேண்டும் என்று சொன்ன பொழுது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னார், உறுதி இருந்தார்கள். ஆனால் அதன்படி செய்யவில்லை. அதன் பிறகு நாங்கள் அவரை நேரில் சந்தித்து அழுத்தமாக வலியுறுத்தியது போது கூட அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தோற்றுவிட்டது. அதே போல எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த மேட்டூர் அணை உபரிநீர் திட்டமானது அதுவும் தோற்றுவிட்டது. அப்படி இருக்கையில் இந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்ற முடியும் என்று எதிர்கேள்வி எங்கள் முன் வைத்தார்கள். ஆனால் நாங்கள் சோர்ந்து விடவில்லை. தலைவர் அவர்களை தருமபுரி வந்த போது நாங்கள் நிர்வாகிகளெல்லாம் சந்தித்து, ஆனால் விவசாயிகள் தொடர்ந்து இந்த திட்டத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். நாம் ஓராண்டுக்கு முன்பாக
பவானியிலே சுமார் 3-4 மக்களை விவசாய மக்களை அணிதிரட்டி அந்த கூட்டத்திலே தங்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே எப்பாடுபட்டாவது இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அப்போது சொன்னார்கள் தலைவர் அவர்கள், 13ஆம் தேதி 11 சட்டமன்றம் கூடுகிறது, நீங்கள் அங்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நானும் கைலாசம் தலைவர் அவரும் ஆறுமுகம் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் தலைவரை சந்திக்க போது தலைமைச் செயலாளர்களும் அங்கு இருந்தார்கள். ஆனால் நாங்கள் போவதற்கு முன்பாக எங்களுடைய கோரிக்கை தலைவருடைய டேபிளே கரங்களிலே இருந்தது. கண்ணு முன்னாடி பார்த்தோம். உடனடியாக தலைவர் அவர்கள் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய நிர்வாகிகளும் விவசாய பெருங்குடி மக்களும் உங்களை சந்திக்க வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி உடனடியாக லெட்டர் டைப் பண்ணி நானும் 6-3 தான் உடனடியாக ஆட்டோ பிடிச்சி போகணும்னு சொல்கிறார். அப்போ கூட சொன்னார், கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் காடாக தான் பேசுவார், கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்னாரு. போனோம். உடனடியாக எல்லாம் பெரிய கூட்டத்தை மாதிரி அமைச்சர் கூட்டமாக இருந்தாங்க. அப்படி இருந்தால் கூட எங்களை உடனடியாக வர சொல்லி நானும் 6-3 தான் போய் மனு கொடுத்தோம், வாங்கி பரிசீலனை பண்ணுறோம், நாளைக்கு சட்டமன்றத்தில் கொடுங்கன்னு சொல்லி பிஏ கொடுத்தார். இப்படி தலைவர் அவர்கள் எந்த பிரச்சனையை கையில் எடுத்தாலும் அதே போல் அந்த பவானியில் அந்த கூட்டத்தில் கூட சொன்னார், தலைவர் அவர் நான் எந்த கோரிக்கையை எடுத்தாலும் அதை வெற்றி பெறாமல் நான் ஓய மாட்டேன், அதே போல் நான் பின்வாங்க மாட்டேன் என்று அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதன்படி இன்றைக்கு அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு மீண்டும் 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த தண்ணீர் கோரிக்கை வெற்றி பெற்றதன் அடிப்படையில் இன்றைக்கு ஈரோடு மாவட்டம் முழுவதுமே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் அவர்கள் இன்றைக்கு பேசும் பொருளாகி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் அந்த பகுதியிலே பயனடைகின்ற மக்கள் உடனடியாக தலைவர் அவர்களை அழைத்து வாருங்கள், அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை அண்ணன் தலைமை செயலாளர்கள் சொல்லியிருக்கிறேன், அமைப்பு இயக்குநர்களும் சொல்லியிருக்கிறோம். குருவரடியிலோ அல்லது சென்னமுட்டையிலேயோ அந்த தண்ணீர் பாய்கின்ற பகுதியிலே ஒரு மிகப்பெரிய பவானியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தை விட மிகச் சிறப்பாக அந்த மக்கள் வரவேற்பு கொடுத்து நன்றி செலுத்த இருக்கிறார்கள். அதற்கு தேதி வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியானது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பவானி அந்தியூர் தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி யாரை கை காட்டுகிறதோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய சொந்தங்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும், இன்று நான் புதிதாக பொறுப்பேற்று மாநில அமைப்பு குழு உறுப்பினராக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த என்னை மாநில அமைப்பு குழு கொடுத்து ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாக வழங்கியிருக்கின்ற முத்தமிழன் திசையை நோக்கி வணங்குகிறேன். எனக்கு வழிகாட்டுதலாக இருக்கின்ற 12 ஆண்டுகளுக்கு முன்பாக சேலம் மாவட்டத்திற்கு முதலாக எனது வீட்டுக்கு தான் தலைமை நிலை செயலாளர் அருமையண்ணன் கண்ணன் அவர்கள் எனது வீட்டுக்கு வருகை பிடித்து அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சி பணிக்கும் தலைவர் அண்ணன் அவர்கள் போனார்கள். அவருடைய வழிகாட்டுதலோடு எனது பாசத்துக்குரிய நண்பர் மாநில அமைப்பு குழு உறுப்பினர் சேலம் ஒருங்கிணைந்த அமைப்பு குழு உறுப்பினர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் ஈரோடு முன்னாள் மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் பழனிசாமி அண்ணன் அவர்கள், சீனிவாசன் அவர்கள், சிறப்பாக கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற வேல்முருகன் அவர்கள், பரமசிவன் அவர்கள், ஆலயம் கார்த்தி அவர்கள், இமானவேல் அவர்கள் மற்றும் தொகுதியினுடைய தலைவர் கைலாசம் சரஸ்வதி மற்றும் மகளிரணி பொறுப்பாளர், அதாவது இப்ப ஒன்றிய சட்டமன்ற அளவில் அனைத்து பொறுப்பாளரும் நியமிச்சிருக்கிறோம். அடுத்தது ஒன்றிய அளவில் இளைஞர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாய அணி, வர்த்தக அணி, விளையாட்டு அணி, மகளிர் அணி, அனைத்து அணிகளுக்கும் பொறுப்பாளர் தலைவர் செயலாளரை உடனடியாக நம்ம நியமித்து 1 மாத காலத்தில் தலைவர் அவர்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கிளை கட்டமைப்பு ஒவ்வொரு பகுதியாக ஒன்றிய அளவில் இணைப்பு விழா நீங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் உங்கள் பகுதிக்கு வர தயாராக இருக்கிறேன். நீங்கள் பெரிய அளவுக்கு நான் ஆடம்பரமாகவோ எது இருக்க மாட்டோம். நீங்கள் பைக்கில் கூப்பிட்டாலும் வருவேன், காரில் கூப்பிட்டாலும் வருவேன். உங்கள் பகுதிக்கு ஒரு 50 பேர் புதிய நபர்களாக வருந்தா இணைப்புகளாக வாரம் ஒரு முறை ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் நீங்கள் எப்போ தேதி கேட்குறீங்களோ அந்த தேதி நான் கொடுத்துட்டு அந்த பகுதிக்கு இணைப்பு விழா நடத்தி ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்திக்கணும். ஒன்றிய செயலாளர், மாணவர் அணி, இளைஞர் அணி, விசிட்டிங் கார்டு போட்டு அடுத்து சட்டமன்ற எலெக்ஷனுக்குள்ள அதிகப்படியான உறுப்பினர் எண்ணிக்கையும் கட்டமைப்பையும் வலுவாக பண்ணி தலைவர் கூட்டு ஒரு ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை நடத்திட்டு
அதுக்கப்புறம் மாவட்ட மாநாடு ஒன்று சிறப்பாக ஒரு 50,000 பேர், 8 தொகுதிக்குன்னா 8×5 40, ஒரு 40 to 50,000 மக்களை உட்கார வச்சு ஒரு பொதுக்கூட்டம் பெரிய மாநாடு அளவு நடத்தணும். தலைவர் நம்பிக்கை அமைச்சுக்கிறாரு. அதனால் நீங்கள் எந்த நேரம் கூப்பிட்டாலும் ஈரோட்டுக்கு நான் வரேன். 12-13 ஆண்டு காலமாக பழனிசாமி, வேல்முருகன், சீனிவாசன் எனக்கு நண்பர்கள். ஆகவே உங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கணும் அனைத்து இதுக்கும் முழு ஒத்துழைப்போடு இருப்பேன். வருகின்ற 9ஆம் தேதி பிக் பாஸ் நிகழ்ச்சி சென்னையில் நட இருக்குது. அதுக்கு மகளிரணி சார்பாக பெருந்தரெல்லாம் கலந்து கொள் தலைவர் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்புறம் இந்த நவம்பர் 27ஆம் தேதி ஊத்தங்கரை, அரூர் ஊத்தங்கரையில் நடக்கிற மாவீரர் நாள் நிகழ்வு பெருந்தரெல்லாம் ஈரோடு சார்பாக கலந்து கொள்வோம். முதல்ல எல்லாம் வந்து வாழ்வுரிமை கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் தடுமாறிட்டு இருந்தாங்க. இப்போ ஆனால் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருந்தது. முழு ஒத்துழைப்பும் ஐயப்பன் அவர்கள் உங்க கூட வந்து சப்போர்ட்டாக இருப்பார். நீங்கள் ஏதாவது காவல்துறையில் பிரச்சனை, நீங்கள் நேரடியாக இன்னைக்கு பழைய மூத்த நிர்வாகிகள் சீனியோ நம்ம ஒரு பழனிசாமி, நீங்கள் எத்தனையோ பேர் பிரச்சனைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திமுக போகலாமா, அண்ணா திமுக போகலாமா, இல்லை பிஜேபி போகலாமா, இல்லை புதுசாக ஆரம்பித்த நடிகர் விஜய் கட்சிக்கு போகலாமா, எந்த கட்சிக்கும் போய் யாரும் பாதுகாப்பாரனா நிற்க மாட்டாங்க. இன்னொரு எடுத்துக்காட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு உண்டு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தளபதிகள் நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெரிய தலைவர்களாக ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ லோக்கல் வார்டு கவுன்சிலராகவோ இல்லை ஒரு சேர்மனாகவோ வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இங்கே கூடிய நிர்வாகிகளுக்கு இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு அதிமுக ஒரு கட்சி, அந்த அம்மா சொன்னுச்சு என்னை ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாதுன்னு சொன்னுச்சு. சொன்னாங்களா இல்லையா? மோடியா லேடியா நின்றுச்சு. கிட்டத்தட்ட 40 தொகுதியும் ஜெயிச்சு நின்றுச்சு. கட்டளை சின்னத்துல 234 தொகுதியிலையும் ஒரு ஆண் மகனால் கலைஞராலேயே முடியாத ஒரு விஷயத்த அந்த அம்மா பண்ணுச்சு. என்னது? 234 தொகுதியிலும் ரெட்டை சின்னத்துல நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு கட்சி இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குது? எத்தனை பிரிவுகளா இருக்கு? ஒருத்தர் அவங்க குடும்பத்துல இருக்கிறவரை இளைஞரணி செயலாளராக அறிவிக்கிறாங்க. முகுந்தனுக்கெல்லாம் நான் வந்து கூட நிற்க மாட்டேன்னு அன்புமணி வேகமாக மைக்கை தூக்கி போட்டு போயிடுறாரு. போன உடனே அப்படியா நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி வச்சு தான் பண்ணுறாங்க. அப்பன் தனியாக கட்சி நடத்து, பையன் தனியாக கட்சி நடத்து, 2 பேரும் சேர்ந்து திமுக பேரம் பேசணும், என்ன வாங்கணும்? துட்டு வாங்கணும். இதுதான் காரணம். இன்னைக்கு வந்து ஐயா இப்போ இன்னைக்கு அன்புமணி வந்து இன்னைக்கு ஒரு அணியை உருவாக்கிட்டாரு, ஐயா ஒரு அணியை உருவாக்கிட்டாரு. ஆமாவா இல்லைங்களா? உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு உருவாக்கி ஐயா என்ன பண்றாரு? ஜிகே மணி அங்கதான் இருக்கிறாரு, மூத்த அருள்மொழி அங்கதான் இருக்காரு, சேலம் அருள் அங்கதான் இருக்கிறாரு, மூத்த நம்ம கட்சியில இருந்த முன்னாள் தலைவர் பாட்டாளி கட்சி முன்னாள் தலைவர் தீரன் அவர்களும் அங்கதான் இருக்காரு. அவர் தலைவர் ஆக்கலாம்ல, செயல் தலைவர் ஆக்கலாம்ல. ஐயா கூட யாரா தலைவர் ஆக்குறாங்க? அரசியலே தெரியாத யாரா தலைவர் ஆக்குறாங்க? அவங்க பொண்ணு. ஏன்? அவங்க காசு அவங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கணும். இதை தெரியாத ஒரு கூட்டம் பின்னாடி பாமக பாட்டாளி வன்னியர்னு போயிட்டு சுத்தி திரியும். இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லணும்? உங்க கிராம பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லுங்க. மத்திய அமைச்சரா 2 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எம்பி எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை எம்எல்ஏ? அன்னைக்கே அவங்க இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுதான் வாங்கி கொடுத்துருக்க முடியும். அன்னைக்கு கலைஞர் ஆட்சி உதவியோட தான் அன்னைக்கு மத்திய அமைச்சர் ஆனாங்க. அன்னைக்கு வந்து மேல காங்கிரஸோட அழுத்தம் கொடுத்துருந்தா அன்னைக்கு தமிழ்நாட்டில் அன்னைக்கு கலைஞரே வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாரு. இவங்க அதெல்லாம் கேட்கவே கிடையாது. இவங்களுக்குலாம் எப்பெல்லாம் அஸ்திரம் தோணும் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 மாசமோ 6 மாசம் முன்னாடி தான் இடஒதுக்கீடை பத்தியே பேசுவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். எதுக்கு தெரியுமா பேசுவாங்க? பேரம் பேசுறதுக்கு. பாத்தியா எங்கிட்ட பெரிய வீராதி வீரர் சூராதி சோழன் வன்னியர் பெரும் படை எங்க கிட்ட இருக்குது விட்டா இவங்க வந்து வானத்தை வில்லா வளைப்பாங்க, குடிசையை கொளுத்துவாங்க, மரத்தை வெட்டி போடுவாங்கன்னு இந்த கூட்டத்தை ஒரு அடிமாட்டு கூட்டமா வச்சு ஒரு குடும்பமே கிட்டத்தட்ட இன்னைக்கு சொல்றாங்க அன்புமணிட்டு 20,000-30,000 கோடி சொத்து இருக்கு, தனி தீவு இருக்குன்றாங்க, தனி சேட்டலைட் பிளைட் இருக்குதுன்றாங்க. 5 ரூபாய்க்கு ஊசி போட்ட அன்புமணி ராமதாஸுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? யாராவது யோசிச்சிருக்காங்களா? ஒரு சாதாரண ஒரு பாட்டாளி ஒரு வன்னியை யோசிச்சிருப்பானா? இதெல்லாம் போய் யார்கிட்ட சொல்லணும்? ஏன்னா இந்த பகுதியில் வன்னிகள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு பகுதி இது. சத்தியமான காடு பக்கத்துல இருக்கு. அதனால நான் சொல்றேன், இவங்களை பிரித்தாலும் சூழ்ச்சி பாருங்க. ஒண்ணு வன்னியர் பறையர் பிரச்சனை. திருமாவளவன் கொலை சொன்னாங்க. திருமாவளவன் இன்னைக்கு வந்து வன்னியர் பொண்ணை கூட்டு போய் கட்டுறான் பண்றான், அவனை வெட்டணும் குத்துணும் காடு வெட்டி உரு வச்சு பேச வச்சு அந்த கட்சியில 2 சைடும் அதிமுக ஒரு கூட்டணியில பாமக திமுக ஒரு கூட்டணி 2 பேரும் சேரவே மாட்டாங்க. இங்க ஒரு பேரம் பேசி இவரு ஒரு சீட்டு வாங்குவாரு, அங்க ஒரு பேரம் பேசி அங்க ஒரு சீட்டு வாங்குவாரு. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு?
இன்னைக்கு திருமாவளவன் இன்னைக்கு ஒரு பொது கட்சி பொது தலைவராக உருவாகி இன்னைக்கு ஒரு வன்னியர் சமூகத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்காரு பாலாஜி, ஒரு சிறுபான்மை பிரிவுல ஒரு எம்எல்ஏ இருக்காரு, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல 2 எம்எல்ஏ இருக்காங்க அந்த கட்சியில. ஆனா இந்த கட்சியை இப்ப வன்னியர் பறவை பிரச்சனை போய் இப்ப வன்னியருக்குள்ளேயே பிரச்சனையை ஊட்டி பண்ணிட்டு இருந்தது யாருன்னா அன்புமணியும் ராமதாசும். சேலத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சா இல்லைங்களா? அருள் அடிக்க வரானுங்களா இல்லையா? ஒரு ஜாதிக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்கி இவங்க எந்த ஜாதியை காப்பாற்ற போறானுங்க? 7% ஓட்டு 4% ஓட்டு வந்திருக்குது. போற தேர்தலில் உங்களுக்கு 2% மிஞ்சாதுப்பா. இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியில பெரும்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய தொண்டர்கள் இருக்காங்க, வன்னியர் வாழக்கூடிய ஒரு பகுதி. அவங்கள நீ கவர்ந்து இழுத்து இந்த மாதிரி ஒரு தலைவர் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சரி தமிழ் ஜாதி அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க கொண்டு போய் பட்டி எல்லாம் சேர்த்த வேலை நீங்க செய்யணும். இப்ப இங்க இருக்கிறீங்க. இப்ப அந்த சேலம் ஈரோட்ல ஒருங்கிணைந்த கொங்கு மண்டலம் ஃபுல்லா அண்ணன் தலைமையில செயலாளர் கண்ணன் தலைமையில எல்லாருக்கும் நியமன கடிதம் கொடுத்தாங்க இல்லையா? கொடுத்த உடனே இப்ப இங்க 6 தொகுதி இருக்கீங்க. 6 தொகுதியிலுக்குரிய அதுல சில பேர் ஒன்றியம், இளைஞரணி, மாணவரணி பொறுப்புலாம் போட்டாங்க. இதுல எத்தனை பேர் மனசாட்சியோட கைத்தட்டு சொல்லுங்க. நான் என் பகுதியில நான் போய் இந்த கட்சியில இந்த பொறுப்பு வாங்கியிருக்கேன்னு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒரு 100 போஸ்ட் ஒட்டி இருக்கேன்னு சொல்லுங்க. மீதி இருக்கிற எத்தனை எல்லாருமே பொறுப்பாளர் தான். நீங்க ஏன் சேலத்துல கட்சி வளர்ந்துச்சு நான் இப்ப சொல்றேன். ஏன் அங்க கட்சி வளர்ந்துச்சு அப்படின்னா பொறுப்பு அறிவிச்ச உடனே சாதாரண கிளை செயலாளர் நம்ம கட்சியில ஒரு பகுதி செயலாளர் கூட ஒரு இளைஞரணியை போட்ட துணை செயலாளர் கூட என்ன பண்ணான், அவன் தனிப்பட்ட முறையில் போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டான். சேலம் திரும்பினா எந்த 11 தொகுதியில் எந்த சைடு போனாலும் எங்க என்ன போஸ்ட் இருக்குன்னா அண்ணன் வேல்முருகன் போஸ்ட் தான் இருக்கு. எந்த சைடு போனாலும் அங்க இருக்கிற பத்திரிகையாளர் பேசுறான், அங்க இருக்கிற காவல்துறை பேசுறான். என்ன தெரியுமா பேசுறான்? என்னங்க அது திராவிட கட்சி, ஆண்ட கட்சி, பிஜேபி, அதிமுக, திமுக கூட இப்படி போஸ்ட் ஓட்டல, வேல்முருகன் கட்சியில் இப்படி போஸ்ட் ஓட்டி ஓட்டிருக்காங்க. அப்ப அதை பார்க்கும்போது என்ன மனநிலை உருவாகுதுன்னா போனா நம்மளும் வேல்முருகன்டே போய் சேர்ந்துக்கலாம். யாரையும் நாங்க போய் வற்புறுத்தி சட்டையை பிடிச்சலாம் கூட்டிகிட்டே வரல. இதுதான் நீங்க ஒரு பொறுப்பு வாங்கிறீங்க, உங்களுக்கு கட்சி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. நீங்க ஒரு பகுதி செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு எம்எல்ஏ கேடருங்க, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டுங்க, ஒரு கேடர் நீங்க அதை நீங்க தான் உணரணும். சின்ன கட்சி பெரியது. உண்மையே சொல்றேன், தமிழ்நாட்டுல 2031 2036 கண்டிப்பா தமிழ்நாட்டுல தமிழக வாழ்வு கட்சி ஆட்சியை பிடிக்குங்க. நம்பிக்கையோட இருக்காரு. அதுக்கான முன்னேற்பாடுகள் அண்ணன் செஞ்சுட்டு இருக்காரு. 2 நாள் முன்னாடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்மு அன்சாரி, தனியார் சென்னை, கருணாசு, இந்த மாதிரி சிறு அமைப்புகள், சிறு குழுக்களா இருக்கக்கூடிய கட்சி ஒவ்வொரு மாவட்டத்துல வலுவார், நாகை திருவள்ளுவர் போன்ற வலுவா இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாத்தையும் அண்ணன் வேல்முருகன் பேசிட்டு இருக்காரு. எதிர்கால தலைமுறைக்கு நம்ம தான் இருக்கணும், திராவிட கட்சிகள் நம்மளை ஆண்டு மாண்டதை வச்சது போதும் அப்படின்னு. நீங்க தமிழ்நாட்டுல எதிர்காலத்தை பாத்தீங்கன்னா தலைவர்களே கிடையாதுங்க. நீங்க அதிமுக எந்த தலைவர் இருக்கான்? எடப்பாடி பழனிசாமி. அது கட்சியை போய் நான் கட்சியே இல்லை நினைக்காது. அது ஒரு மாவட்டத்துக்கு கட்சியா மாறி போகும். கட்சி அதை கொண்டு போய் பிஜேபி ஒப்படைச்சிட்டா. நீங்க பீகார்ல போய் போட்டிடலாம். நீங்க அதான் நிலைமை. அடுத்தது விடுதலை திருமாவளவன் இருக்காரு. திருமாவளவன் இன்னைக்கு ஒரு பொது தலைவராக வருவாருன்னா பொது தலைவர் வர முடியாது. ஏன்னா அவர் ஒரு ஜாதி சாயம் பூசப்பட்ட ஒரு தலைவர். அதை தாண்டி தமிழ்நாட்டுல நீங்க எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா 2 தலைவர்கள் தான் இருந்தாங்க. ஒன்று சீமான, ஒன்று வேல்முருகன். எல்லா ஜாதியிலும் அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சியா. ஆனா இதே சீமான் இன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கட்சிய கொண்டு போய் பிஜேபி அவரும் அடமானம் வச்சு முன்னுக்கு போய் கொரோனா பேசுறது. ஆனா எதிர்கால தலைமுறைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இது எந்த ஒரு கெட்ட பேருமே இல்லாத ஒரு தலைவர், எந்த ஜாதியினருக்கும் ஒரு பாகுபாடு இல்லாம, எந்த ஜாதியினரும் பிரிவினை இல்லாம ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது அண்ணன் வேல்முருகன் தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும்தான். இது நீங்க எதிர்கால தலைமுறைக்கு இதுதான் வழிமுறையே. நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கால தலைவர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு வரிசையில அண்ணன் வேல்முருகன் தான் இருப்பார். அன்னைக்கு விஜயெல்லாம் இருக்க மாட்டான். நீங்க இப்ப செயற்குழு நடந்துச்சு நம்ம கடலூர்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா செயற்குழுல மேடையில எல்லா ஜாதியினருக்கும் பங்கு கொடுத்தாரா இல்லையா அண்ணன்? இதுதான் சம பங்கு. அனைத்து ஜாதியினரும் அரவணைக்கக்கூடிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நீங்க எல்லாரையும் இப்ப பேசுங்க. நீங்க சாதாரணமா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சேரியோ காலனியில போய் நீங்க பேசுங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்காகவும் நிக்கிறார் அவர். நீங்க போய் களத்துல இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி உங்க மொபைல் நம்பர் போடுங்க. கண்டிப்பா சொல்றேன், அண்ணன் ஒரு அழகா ஒரு வேலை செஞ்சாரு பழனிசாமி அண்ணன். இப்ப அந்த அந்தியூர் கூட்டு குடிநீர் திட்ட பிரச்சனைக்கு அண்ணன் வேல்முருகன் சட்டமன்றத்தில் பேசினாரு.
உடனே துரைமுருகன் அந்த அந்த எம்எல்ஏ தானே அதை பற்றி பேசணும் அப்படின்னு அண்ணனுக்கு கோவம் வந்துருச்சு. உள்ளே நடந்து உங்களுக்கு உள்ளெல்லாம் வரல வெளியில். ஆனால் எங்கள் அண்ணன் வரும்போது ஈரோடு வரும்போது அவரே உங்களுக்கு சொல்லுவார் என்ன நடந்துச்சுன்னு. அவர் எந்த அமைச்சர் பாகுபாடெல்லாம் பார்க்கல, விட்டா அங்கேயே வெளுத்து கட்டி போடுவார். புரியுதுங்களா? அந்த மாதிரி நபர் நம்ம தலைவர். உடனே ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு லோக்கல் அமைச்சரை வச்சு எம்எல்ஏ வச்சு ஆய்வு பண்ணாங்களே, ஆய்வு பண்ண வச்ச கட்சி தமிழக வாழ்க்கை. உடனடியாக அண்ணன் பழனிசாமி அண்ணன் ஈரோடு மாவட்ட நிர்வாகிகள் முன்னணி நிர்வாகிகள் சேர்ந்து என்ன பண்ணீங்க, போஸ்ட் அடிச்சு ஓட்டினீங்க. இன்னைக்கு அது ரீச் ஆச்சா இல்லையா? மக்கள் பேசுறாங்களா இல்லையா? நீங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்தியூர் கூட்டுறவு குடிய திட்டத்துக்கு நீங்க பக்கத்துல ஒரு மாரிமுத்தியோ அண்ணன் கண்ணனையோ அல்லது வேற பேச்சாளர்களோ கட்சியுடைய பேச்சாளரோ நீங்க ஒரு தெருமுனை பிரச்சாரம் கூட்டம் போட்டு பேச ஆரம்பிச்சிருக்கணும். பேசிருந்தீங்கன்னா கட்சி வளர்ந்துருக்கும். இப்ப மக்கள் பார்த்துருப்பான். அவன் என்ன பண்ணுவான், கட்சியில கொண்டு ஆளை சேர்த்துவான். நீங்க சின்ன வேலை தான் செய்யணும். பெருசா இது பெரிய பொருளாதார செலவுலாம் ஆகாதுங்க. பெரிய பொருளாதார இந்த மைக்கே போதும். ஒரு அண்ணன் எடுத்துட்டு வந்தாரு, பேசுறோம். இந்த மாதிரி ஒரு பேனர், ஒரு 10க்கு 10 பேனர் நீங்க ஸ்டேஜ்லாம் போட வேணாம். முன்னாடி இந்த மாதிரி ஒரு 50 சேர் நம்ம வீட்டுல இருந்து எடுத்து வந்து போட்டுவோம். நம்ம நிர்வாகிகளே உட்காருங்க, நீங்களே பேசுங்க. இந்த மாதிரி துண்டறிக்கை ஒன்று அடிச்சிருக்கீங்க, இதே மாதிரி ஒரு துண்டறிக்கை அடிங்க. ஒரு 500 1000 துண்டறிக்கை அடிங்க. நீங்க பேசும்போது அங்க நின்று மக்கள் பார்ப்பான். கீழே போன் நம்பர் போட்டுவாங்க. மக்கள் பார்ப்பாங்களா இல்லையா? நீங்க பேசும்போது கொண்டு போய் அவன்கிட்ட கொடுங்க. அவன் கட்சியில வந்து உறுப்பினராக சேருவான். நாளைக்கு அவன் ஒரு பெரிய ஆளுமே வரும். அப்படி வந்தவங்க தாங்க நான் சாதாரண கட்சிக்கு அடிமட்ட உறுப்பினராக வந்தேன். ஒரு அடிப்படை எனக்கு வேல்முருகன் யாருன்னே தெரியாது. ஒரு உறுப்பினராக வந்து ஒரு கட்சியுடைய ஒரு மாவட்டத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து, ஒரு தொகுதி செயலாளராக இருந்து, ஒரு மாவட்ட செயலாளராகி இன்னைக்கு மாநில அமைப்பு உள்ள அளவுக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து அண்ணன் பக்கத்தில் உட்காரச்சு இன்னைக்கு வந்து அலங்கரிக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் உண்மையான உழைப்பு தான். இங்கே கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கடைசியில் உட்காந்துக்கிறவங்க கூட நாளைக்கு அண்ணன் வேல்முருகன் பக்கத்தில் உட்கார முடியும். அதுக்கான உழைப்பை நீங்கள் செலுத்துங்க. கட்டாயம் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை தமிழக வாழ்வு நிகழ்ச்சி கட்டாயம் தரும் என்று நேரத்தில் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். லேட்டாக வந்தார் உங்களுக்கு மனசு எனக்கு முடிச்சது. தலைவர் வந்து அந்த நிமிஷத்துக்கு அப்படி கரெக்டாக அந்த எட்டு அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக நானும் வர்றது எப்பயுமே அப்படி தான் 12 வருஷமாக அவங்க கூட 12 வருஷமாக எல்லாரும் பழகிட்டு இருந்தானா. என்னை சுமக்கிற வாகனம் ஒன்று, அது நம்ம தம்பி மோகன்ராஜ் தான் எனக்கு அப்பப்போ எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாரு. அது ஒரு 5000 20,000 10,000 கிலோமீட்டர் போச்சுன்னா அது அவர் தான் சர்வீஸ் பண்ணி தருவார். எங்கள் பக்கத்தில் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த வாகனத்தையும் விட வேண்டியது எஸ்கேஸில் உள்ள. ரெண்டாவது ஐயப்போ தான் அந்த எழுப்பிடுவார். நான் தூக்க மாட்டேன். எப்படி 4 மணிக்கு 4 ஏற்றிப்பேன். எனக்கு அசதி. ஏன்னா முதல் நாள் புறத்து இங்கேருந்து நேராக ஒசூர் போயிட்டு ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி வந்துட்டு கிருஷ்ணகிரிலேருந்து திரும்ப சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து நேற்று புறத்து இங்கே வரேன். ஆனால் தொடர்ச்சியாக வேலைகள், அதாவது கட்சி வேலை. ஏன்னா நான் தலைமை செயலாளர். நீங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 10 48 மணி நேரம் வேணும், பகல் அப்படி இருக்கணுங்க. நீங்கள் பார்க்குறீங்களா எல்லாரும் ஒரு இணையதளத்தில் ஒரு முகநூல் பக்கத்தில் பத்திரிகை செய்யுங்க, எல்லாத்தையும் பார்க்குறீங்களா? அந்த உழைப்பை நானும் செலுத்தணும்ல. அதனால தான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 65. 3 பெண் குழந்தையெல்லாம் கட்டி கொடுத்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் தொடர்ச்சியாக கட்சியில் பயணிச்சுருக்கோம். இப்போது நம்ம மோகன்ராஜ் சொன்னார் பாருங்க, அடுத்து 36 அப்படின்னு சொல்கிறார். ராமதாஸ் தான் சொல்லியிருப்பார், அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அப்போ சொல்லியிருப்பார் ஐயா, மருத்துவர் ஐயா. அது கனவு பிரச்சாரம் வச்சு அதை விட்டுருங்க. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடுகள் என்னன்னு உருவாங்க. அதனால தான் இப்போது இந்த ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் ஒரு 8 தொகுதிகள், மொடக்குறிச்சி, பெருந்துறை, ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, அந்தியூர், பவானி, கோவிச்செட்டிப்பாளையம், பவானி சார் 8 தொகுதி. கடந்த 14 வருஷமாக அந்த பகுதியில் நான் கட்டியிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் எல்லா நிறுவனங்களையும் ஓரளவுக்கு தெரியும். ஆனாலும் கூட இப்போ நம்ம இந்த கூட்டத்துக்கு பொறுப்பேற்றிருந்த அன்பு தம்பி ஐயப்பன் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளராக, அவர் மாவட்ட இளைஞர் தலைவராக இருந்து அப்புறம் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்று இன்றைய தினம் உங்களுடைய ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு அமைப்பு குழுவிற்காக பொறுப்பேற்கிறார் சொன்னால் அது ஒரு உழைப்பு, அவர் கடினமான உழைப்பு தான். ஆனால் இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைமை ஏற்றிருக்கிறார். வரவேற்பு யாத்திரை வந்திருக்கிறார்.
இருக்கின்ற அந்திய குழுவுடைய செயலாளர் அறுவை சகோதரர் வேல்முருகன் அவர்களே, கைலாசம் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, சரவணன் அவர்களே, என்ன கண்ணன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கின்ற அறிஞர் பவானி தொழிற்சாலை டி கே பழனிசாமி அவர்களே, சரஸ்வதி அவர்களே, குணசேகரன் அவர்களே, உலகடம் ஆர்வம் அவர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதி செயலாளர் அறுவை சகோதரர் சீனிவாசன் அவர்களே, மாதேஸ்வரன் அவர்களே, சாட் மார்டின் அவர்களே, பாபு அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ஈரோடு மேற்கு தொகுதி செயலாளர் அறுவை சகோதரர் இமானுவேல் அவர்களே, வடக்குறிச்சி தொகுதியுடைய செயலாளர் அறுவை சகோதரர் ஆலயம் கார்த்திக் அவர்களே, பெருந்துறை தொகுதியுடைய செயலாளர் அறுவை சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய வந்திருக்கின்ற தமிழக வானொலி கட்சியுடைய மாநில அமைப்பு உறுப்பினர் அருமை சகோதரர் சேலம் மோகன்ராஜ் அவர்களே, இந்த பகுதியில் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாநில இளைஞர் துறை செயலாளர் பொறுப்பேற்றுகின்ற அருமை சகோதரர் கௌதம் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இறுதியாக நன்றியுடைய ஆக்கிருக்கின்ற அருமை சகோதரர் வயதில் மூத்தவர், அவருக்கு வந்து 8 வயசு தெரியல கைலாக்குங்க. என்ன வயசு உங்களுக்கு? 72 இருக்கிற மூத்த வயசு அவர் தான் இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா கட்சி வேலை யாரு கூப்பிட்டாலும் பஞ்சாயத்து கூப்பிட்டாங்க, கார்த்தி கூப்பிட்டாங்க, யாரு கூப்பிட்டாங்க, பாலகிருஷ்ணன் பிறந்து இருப்பாங்க, அவர் வயசு பாருங்க. இவங்களாம் தலைவர் மேலே பட்டுதலாக வேலை செய்வாங்க. இவங்களாம் இப்போ வந்து நான் வேண்டையில் கூப்பிடுவேன், இந்த மதிப்பில் இவங்களாம் சொல்ல மாட்டாங்க. வயசில் கூப்பிட்டவங்க அந்த மாதிரி இந்த கட்சியினுடைய தொடர்ச்சியாக இதில் பயணிக்கின்ற நம்முடைய இந்த கூட்டத்தில் உடல்நிலை சரியாக வருவதில் இருக்கின்ற பெரியவர் கோவிந்தசாமி அவர்களே, ஈரோடு நிர்வாகிகள் புரிந்திருக்கிற சண்முகம் அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, இந்த மகளிரணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் யாருமே சொல்ல வேண்டும் வருத்தப்படாதீங்க. 3 விஷயங்கள் மட்டும்தான். ஒன்று, தமிழக வாழ்வு கட்சி வளர்ச்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சியோட வளர்ச்சி அப்படின்னா கிராமங்கள் தோறும் நம்ம கட்சியுடைய கிளை கட்டமைப்பு இருக்கு. தொகுதி செயலாளர்கள் தாங்களுக்கு பிரிக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் 2 ஒன்றியங்கள் இருக்கும், அல்லது நகராட்சி இருக்கும், அல்லது பேரூராட்சி அமைப்பு இருக்கும். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 200 300 வாக்குச்சாவடி, 200 300 வாக்குச்சாவடி. நாம ஒன்றும் திமுக அதிமுக மாதிரி இலவசத்தை கொடுத்து கட்சி பண்ண முடியாது. அவங்க பணம் கொடுத்தோ காசு கொடுத்தோ கட்சி பண்ண நம்முடைய கொள்கைகளை ஏற்றுக்கிறோம். நம்முடைய தலைவர் அருமையாக ஒரு 5 கொள்கைகளை உருவாக்கி இருக்கிறார். மதுவில்லா தமிழகம், மதுவில்லா தமிழகம், நஞ்சில்லாத உணவு, நஞ்சில்லாத உணவு, கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, தரமான இலவச தமிழ் வழி கட்டாய கல்வி பாடத்திட்டம், தமிழர் வேலை தமிழருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, வடவர் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி, பல கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இது எத்தனை பேருக்கு நம்ம நிர்வாகிகள் தெரியும்? கிடையாது. அது காரணம் என்ன? தொகுதி செயலாளர்கள் ஒன்றிய கூட்டம் போட வைக்காது, ஒன்றிய நிர்வாக குழு கூட்டம் போடாது, ஒன்றிய பொதுக்குழு கூட்டம் போட வைக்காது, நகர பொதுக்குழு கூட்டம் போட வைக்காது, பேரூராட்சி பொதுக்குழு செயல்படு கூட்டம் போட அங்கே கூடணும்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன் ஒரு இடத்துல உட்காந்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டுக்கே ஒரு மரத்தடியிலே உட்காந்து கூட்டம் நடந்தீங்கன்னா அவருடைய செலவு 20 பேர் போல 20 பேருக்கு தீ மட்டும்தான். ஆனால் வளர்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா இப்போ அந்தியூர், ஈரோட்டுக்கு அந்தியூருக்கு பயங்கர தூரம். ஆனால் இதே நேரம் நீங்கள் வந்துருக்கீங்கள, இப்போ எதை வச்சு வரீங்க? கட்சியோட அமைப்பு பணியில் அளவு தான் வரீங்க. இதுதான் அமைப்பு. கட்சி தான் பண்ணணும். ஒரு சரியான கிளை செயலாளர் என்பவர் 25 உறுப்பினர்களை கொள்கை ரீதியாக ஆண் பெண் எல்லாரும் சேர்க்கணும். உறுப்பினர் சேர்க்கிறது கஷ்டம். ஆனால் அதே ஒரு விதத்தில் ஈஸி ஈஸி ரொம்ப சுலபம். ஒரு வீடு இருந்தால் அந்த வீட்டில் இருந்தால் 18 வயதுக்கு மேற்பட்ட அண்ணன் தம்பி அக்கா மாமன் மச்சான் பங்கு மங்காளி நம்மளால் உதவி பெற்றவர்கள் உறுப்பினர் ஆக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ஊர்ல 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் நம்ம கட்சி வரமாட்டாங்க, 5000 பேர் தான் வரமாட்டாங்க, 100 பேர் தான் 20 பேர் கட்சி வரும். அதனால ஒரு உறுப்பினர் பணியில் 25 உறுப்பினர் சேர்க்க சொல்றோம்.
நாம என்ன சொல்றோம்னா, தலைவர் என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த கட்சியுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய ஊவர கொடியை ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய ஊவர கொடியாக இருக்கிற புலிகொடியை ஏற்றுக்கொண்டவர் இந்த கட்சியின் பயணிகள். தமிழ்நாட்டில் எதிர்கட்சி யாரு சொல்லுங்க? எதிர்கட்சி யாரு? தமிழ்நாடு அரசு சட்டமன்ற எதிர்கட்சி யாரு? ஏடிஎம்கேவா? நீங்க ஒரு தொகுதி தலைவர், சார்ந்தநாட்டில் ஈரோடு மேற்கு தொகுதி தலைவர், கிழக்கு தலைவர், தலைவர் இல்ல அதிமுக எதிர்கட்சியா? தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் எதிர்கட்சி. தமிழக வாழ்வுரிமை கட்சி தான். இதுதான் நீ சொல்லணும். அவன் சொல்ற மாதிரி எடப்பாடி பேசாததை, காங்கிரஸ் பேசாததை, திருமாவளவன் பேசாததை, ஜவஹர்லால் பேசாததை எங்களுடைய தலைவர் வேல்முருகன் பேசுகிறார். முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கலாம். அந்தியூர் பவானியுடைய நீரேற்று ஏரிகள் நீரேற்று நிலையத்தை வந்து அந்த திட்டத்தை ஆய்வு செய்ய முதலமைச்சர் நம்ம முத்துசாமி என்ன இருக்கலாம். வர வச்சவர் யாரு? இந்த வர வச்சது யாரு? அது யார் சொல்லணும்? மிகப்பெரிய வளவர்த்தனுக்கு அந்தியூர் தொகுதியில 2ஆம் கட்ட தலைவருக்கு ஒரு கூட்டம் நடத்தியிருக்க வேண்டும். பவானியில் நடத்திருக்கணும். ஈரோடு சீனிவாசன் ஒட்ட நோட்டீஸ் மாதிரி அந்த நோட்டீஸ் விட்டுருக்கணும், இமானவர் விட்டுருக்கணும், பரமசிவம் விட்டுருக்கணும், முடக்குச்சி கார்த்தி விட்டுருக்கணும். எப்படி நீங்க கடத்துவீங்க? எப்படி இந்த செயலை வேல்முருகன் என்ற தனி மனிதன் பேசுகிறார்? இது எப்படி செய்யறாரு? எப்படி யாருக்கு தெரியும்? மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எப்படி தெரியும்? சட்டமன்றம் 234 சட்டமன்றம் உட்காந்துருக்காங்க, முதலமைச்சர் கொறடா எல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்முடைய தலைவர் உதயசூரியன் சேர்ந்து போட்டிட்டார். கொறடாவின் அனுமதி இல்லாத பேச முடியுமா? கொறடாவின் அனுமதி இல்லாத பேசக்கூடிய தலைவர் தான் அந்த வேல்முருகன் அவர்கள். தொடர்ச்சியா அந்தியூர் பவானி இந்த ஏரிகளுக்கு நீரை ஏற்றி நிரப்ப வேண்டும் என்பதற்காக பல கட்ட கவனஈர்ப்பு தீர்மானங்களை கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன். அதுதான் சொன்னார் அண்ணன் துரைமுருகன், பெரிய அண்ணன். அது அங்க இருக்கிற கருப்பணன் தெரிஞ்சா ஏன்டா வேல்முருகன் கேட்கிறாரு? கருப்பணன் பேசாம மறந்தை வாய் திறக்க மாட்டார். வாய் திறக்குன்னா கொறடா சொல்லணும், இல்லைன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லணும். முத்துசாமி பேசுவாரா? எடப்பாடி பேசினாரா? செங்கோட்டையன் பேசினாரா? நீங்க இதெல்லாம் எப்படி நீங்க மக்கள்கிட்ட கடந்து எப்படி கட்சி வளரும்? எப்படி கட்சி வளருங்க? இங்க மதுவில்லா தமிழகன் ஒரு கொள்கை நம்ம வச்சிருக்கிறோம். மதுவில்லா தமிழகன் சொன்னா ஆட்சி வர முடியுமா? நம்மளால எம்எல்ஏ பிடிக்க முடியுமா? சொல்றது யாரு? வேல்முருகன். அதை செய்ய சொல்றது யாரு? வேல்முருகன். நடத்தி காட்டுறது வேல்முருகனா இருப்பார். தமிழர்கள் ஒரு கொள்கையை நம்ம அறிவிக்கிறோம் தமிழ்நாட்டில். ஏத்துப்பானா? ஓட்டு போடுவாங்க அவங்க. ஏன் எப்படி அறிவிக்கிறாரு? நீங்க இப்போ பெண்கள் 88 பேர் தாலியா இருக்காங்க கள்ளக்குறிச்சியில, கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இல்லையா? அதுக்கு போராடினது யாரு? கவலை தீர்மானம் கொண்டு யாரு? நம்முடைய தலைவரான வேல்முருகன். ஆனா உதயசூரியன் சின்னத்தில் இருந்த வேல்முருகன் கள்ளக்குறிச்சி மக்களுக்காக கவலை தீர்மானம் கொண்டு வருகிறார். அந்தியூர் பவானி மக்களுக்காக கவலை தீர்மானம் கொண்டு வருவதை மக்களிடம் கடத்துவது யார்? மக்களிடம் கொண்டு சேர்ப்பது யார்? இதுதான் சொன்னா எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில பொருளாளர் தலைவர் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு வருகிறது. திட்டமிட்டு எம்ஜிஆர் வெளியேற்றப்படுகிறார். பத்திரிகையாளர் சந்திக்கிறார். சந்தித்த போது அவர் ஒரே ஒரு கோரிக்கை வச்சார். வாழ்வு தலைவனுக்கு சாவு தொண்டது. வாழ்வு தலைவனுக்கு சாவு தொண்டனுக்கு இந்த ஒரு கோரிக்கை தான். ஆனா எம்ஜிஆர் ஜெயிச்சார். பத்திரிகை
அமெரிக்காவில் போறான், நேரா விருதுநகர் போறான். விருதுநகர் போய் சத்துணவு தந்திட்ட சரித்திர நாயகன், கல்வி கண்ணை திறந்து வைத்த காமராஜர் போய் மொழி வாங்கி நீட்டி எம்ஜிஆர் நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறார். உங்கள் கருத்து என்ன? கேள்வி கட்ட பையன் மக்கள் நடிகனுக்கு நாடாள கொடுத்துட்டான், அவன் கூத்தியாட கொடுத்துருப்பான் சொன்னார். யார் கூத்தியா? கூத்தியா யாரு? ஜெயலலிதா என்ன சொன்னாரு? நாடு இந்த நாடாளி மக்கள் நாடாளு நடிகன் நாடா கொடுத்துட்டான், அடுத்து இவன் அவன் கூத்தியாட கொடுத்துட்டு போவான். அதான் நடந்தது, அதான் நடந்தது நாட்டுல. அதுக்கு ஒரு கூட்டம் அலையுது இல்ல, அதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது இல்ல. இப்ப என்னாச்சு? இந்த கார் யார் வச்சிருந்தா? சொப்பன சுந்தரி வச்சிருந்தா. அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? கைலாசம் வச்சிருந்தாரா? பாலகிருஷ்ணன் வச்சிருந்தாரா? அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுதான் இன்னைக்கு அண்ணா திமுக. சசிகலா அண்ணா திமுக, டிடிவி செங்கோட்டை அண்ணா, கடைசியா அண்ணா செங்கோட்டை அண்ணா திமுக. ஓபிஎஸ் அண்ணா எல்லாம் புரிஞ்சுல. எப்படி ஒரு கட்சி எதிர்கட்சி தானே? எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற ஒரு எடப்பாடியா இந்த நாட்டில் விஜய் டிவில பட்டவர்த்தனம் பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தலாம். நம்மளால பார்க்க முடியுமா? பெண்களுடைய கலாச்சாரம் என்ன? ஒரு மொழியை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மொழியில கலப்பு செய்யலாம். கலப்புன்னு என்ன? நாம் அழகா அம்மான்னு சொல்றோம், அம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எவ்வளவு அழகான வார்த்தை. மாடுல இருந்து ஆடு வரைக்கும் என்ன வரைக்கும் அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஆனா நமக்குள்ள மம்மி இல்லையா? இதுதான் சொல்றார் வேல்முருகன். தரமான இலவச தமிழ் வழி கட்டாய கல்வி பாடத்திட்டம் வேண்டும் என்று சொல்றார். மாரிமுத்து ஒரு வீட்டுக்கு போனான். மாரிமுத்து பேச்சாரு போனோடனே அந்த வீட்டு குழந்தைய கூட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தான். சொல்லுவான், என்ன படிக்கிறேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 1வது படிக்கிறேன் அப்படின்னு. அந்த குழந்தை 1வது படிக்கிறேன் அப்படின்னு. அங்கேருந்து அந்த பொம்பளை ஒரே அரை மூதேவி 60,000 கட்டி நான் உன்னை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறேன், நீ என்ன 1வது படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சொல்லணும். இன்னும் கேளுங்க தாய்மார்கள், நீங்க சிந்திக்கணும். பேக் வெட்டிங், பேக் வெட்டிங்னா போலி திருமணம். கல்யாணத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆண் யாரோ ஒரு பெண் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கு எல்லா சடங்கும் முடிஞ்சு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும். இது எவ்வளவு பெரிய கலாச்சார சீரழிவு பெரும்பெரும் நகரம் நடக்குது. இதே சேலத்தில் நடந்தது. தம்பி மோகன்ராஜ் 1000 பெண்கள் மேலே விளக்கமாற்றம் கொடுத்து தடுத்து நிறுத்தின கட்சி தமிழக வாழ்வு. இந்த விழிப்புணர்வை நாம் எப்படி மக்களுக்கு செல்வது, எப்படி கொண்டு போவது? விஜய்க்கு நமக்கு என்ன பங்கு போயிருக்காரா? அவருக்கு வேறு வாக்கா வெளியில் தாரா? ஏன்னா 10 மாசம் சுமந்து பெற்ற ஒரு பிள்ளைய 12வது வரைக்கும் படிக்கிற 7, 8, 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிடிக்கிற பிள்ளைய ஒரு 2000 காசுக்கு 5000 காசுக்கு அவன் பக்கத்தில் நிற்க வைக்கிறான், அவன் மேல கையை போடுறான். நாளைக்கு அந்த பொண்ணு கல்யாணத்து வீட்டுல அந்த படம் இருந்ததுன்னா கட்டிக்க போறவன் என்ன நினைப்பான்? இதை சொல்றார் வேல்முருகன். இது தவறா? இது தவறா? என்ன பண்றது? ஊடகத்துல நீங்க காலையில எல்லாம் சொல்ல நினைச்சுட்டு வந்துருக்கோம். ஏதாவது நீங்க நாடகம் போச்சு இந்த வேல்முருகன் வச்சு விமான உட்காந்து உட்கார வைக்கிறாங்க. இதுதான் கேள்வி. உண்மையா இல்லையா? 7 மணி நேரம் ராத்திரி 3 மணி சீரியல்லாம் பார்க்குறீங்க. நல்லதா இருக்காமா? அது நல்லதா இருக்கா? நமக்கு சக்கரை நோய் வருது, ஹார்ட் அட்டாக் வருது, இன்னும் என்னென்ன கன்றாடி தர்மாக்கெல்லாம் வருது. ஆடு மாட்டுக்கு வருதா? ஆடு மாட்டுக்கு சக்கரை போதா? ஹார்ட் அட்டாக் போதா? நம்முடைய கலாச்சாரம், மேலை நாட்டு கலாச்சாரம் கொண்டு வந்து அங்க அழிக்கிறான். வடவர் ஆதிக்கம், பானிபூரி வைக்க வரான், கஞ்சி முட்டாய் வைக்க வரான். அவனோட நிலை என்ன?
ஆனா வந்து இங்க தமிழ்நாட்டை மட்டும் அண்ணன் ஓபிஎஸ் உடைய அமைச்சராக இருக்கும்போது 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு பதிவு பெற்று இளைஞர்களுக்கான சொன்னார். அதே அதிமுக அரசாங்கம் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் இங்க வந்து பரீட்சை எழுதலாம், பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு 3 வருஷம் சென்று அவன் தமிழ் கற்றுக்கலாம். இது எவ்வளவு பெரிய 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 சாபங்கள், எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி இது. இதுக்குதான் வேல்முருகன் போய் போராடாரு, இதுக்குதான் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் போராடாரு, இதுக்குதான் தேர்வாணையத்தில் போய் போராடாரு. இது யாரு போய் கொண்டு சொல்றது மக்கள்கிட்ட? 2ஆம் கட்டத்தில் நாம் தான் போய் சொல்லணும். நாம போய் இதெல்லாம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், வேல்முருகன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். 56 இன்ச்சு மார்புடைய நரேந்திர மோடி நாட்டுடைய பிரதமர். ஆனா டெல்லியில அவரால் ஆட்சி பண்ண முடியுதா? அவரால் ஆட்சி பண்ண முடியுதா? டெல்லியில யார் ஆட்சி முடியுதா? ஆம் ஆத்மி கெஜ்ரிவால். இப்ப காங்கிரஸ் கட்சியுடைய சூழ்ச்சியாளோட கெஜ்ரிவால் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். அதே ஆம் ஆத்மி கட்சியும் தமிழக வாழ்வு பெற்றும் ஒரே வயது, நமக்கும் 14 அவங்களுக்கும் 14. ஒரு டெல்லியில ஒரு மாநிலத்தை பிடிச்ச ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் கட்சி பஞ்சாப்ல 2வது இடத்தை பிடிக்கலாம். பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு பிடிக்கிறது. 3வதாக குஜராத் மாநிலத்தில் நரேந்திர மோடி சொந்த ஊர்ல காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு நிறைய நிற்கணும். இவனு தேசிய கட்சி அவனு தேசிய கட்சி. பிஜேபி யார் நிறைய நிற்கணும்னா காங்கிரஸ் தான் நிற்கணும். காங்கிரஸ் நேர் நிறைய யார் நிற்கணும்னா பிஜேபி தான் நிற்கணும். ஆனா அங்க யார் நிற்கிறா? ஆம் ஆத்மி கட்சி கண்ணில் வெள்ளம் காட்டிட்டு இருக்கா. அப்ப என்ன காரணம்? அது எப்படி இந்த கட்சி வளர்கிறது? அந்த கட்சி எப்படி வளர்ந்து வருகிறது? அண்ணா ஹசேராவால் தொடங்கப்பட்ட அந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய கொள்கைகள், கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை மக்களை கொண்டு சேர்க்கின்றார்கள். காங்கிரஸ் சொன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும் சொன்னா ஓடுச்சா? நம்ம இனத்தை அழித்தவன் காங்கிரஸ்காரன். அதே தானே பிஜேபி காரணம். இன்னைக்கு நாசகார திட்டங்கள், அவ்வளவு திட்டங்களை நீ கொண்டு வரணும் உள்ள. எவ்வளவு திட்டங்கள், புதிய வேளாண் சட்டம், புதிய வேளாண் சட்டம் பெரிய கொடுமையானது. 10 காலம் வச்சு நம்ம ராஜஸ்தானமான பாருங்க, நம்ம ராஜஸ்தானமா. ஆனா புதிய வேளாண் சட்டம் தான் ஓட்டாண்டியா போயிடும். இது எப்படி மக்களுக்கு கடத்தது? எப்படி சொல்றது? நாம எடுத்துட்டு போய் சொல்றோம். நாம எடுத்துட்டு போய் இந்த நிலையில இந்த கட்சி நீங்க பண்ணிட்டு இருக்கோம், தமிழக வாழ்வு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கோம், இப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து இங்க பொறுப்பேற்றது நியமன கடிதம் கொடுத்தது ஒரு 3 தொகுதி கொடுக்கல. பெருந்துறை, மேற்கு, பவானி, கோவிசெட்டிவாய் 4, பவானி சாகர் 4 கொடுக்கல. ஆனா பாக்கி இருக்கிற 4 தொகுதிக்கு கிட்டத்தட்ட 280 பேருக்கு நியமன கடிதம் கொடுத்துருந்தேன். அவங்களாம் எங்க? அவங்களாம் எங்க? நாம தெளிவா சொல்றோம். கட்சியினுடைய தலைமை தெளிவாக சொல்றது, ஒருவருக்கு ஒரு கிராமத்தில் பொறுப்பு 2 பொறுப்பு போடாதீங்க. ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு பொறுப்பு. அந்த வயசுல மூத்தவங்க யாராவது உங்களுக்கு துணை பொறுப்பு கொடுக்கலாம். நாம ஒரு குடும்பத்தில் 2 பொறுப்பு போடாதீங்க. என்ன காரணம்? அப்பதான் கட்சி வளரும். இந்த பவானி ஒன்றியத்தில் ஒருத்தர் போட்டா இன்னொரு ஒன்றியத்தில் இன்னொரு தலைவரை போகணும், செயலாளர் போகணும். ஏன்னா ஒரு பிரிக்கப்பட்ட ஒன்றியத்துக்கு 50 ஊராட்சிகள் இருக்கும். ஒரு ஒன்றிய செயலாளர் பிடிக்க முடியுமா? இன்னைக்கு திமுக நிலை என்ன? எத்தனை ஆண்டுகள் ஆட்சி? ஓரணியில் தமிழ்நாடு என்று ஊருடா போய் இன்னைக்கு உரிமை சேர்த்துருக்கா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி சித்தப்பா இன்னைக்கு என்ன பண்றாரு? அவரு காரை எடுத்துட்டு அவர் போய் நான் தமிழ்நாட்டை காக்க கொண்டு போயிருக்காரா? நம்ம அண்ணியார் பிரேமலதா அந்த அக்கா ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க, அண்ணி அங்குமணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இல்லையா? ஆக இவங்களாம் எதிர்ப்பு உறுப்பினர் சேர்க்கை என்பது கட்டாயமாக ஒரு உறுப்பினர் ஆக்குவது. 5 ரூபாய் ஒரு உறுப்பினருக்கு 5 ரூபாய். அந்த 5 ரூபாய் நீங்க கட்டாதீங்க, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்றோம். சில பேர் நல்ல உறுப்பினர் சேர்ப்பாங்க, அவங்க படிப்பு எல்லா ஊருக்கும் தெரியும். அந்த மாதிரி நீங்க போட்டு கட்டுங்க.
தானே எனக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் எடப்பாடியில் போட்டு 4 நாளைக்கு ஒரு சமாச்சாரம் நம்ம விருதுராஜ் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறார். சாப்பிட்டு வெளில வந்துருக்காரு. அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, நேராக வந்து என்ன நான் உங்கள் கட்சி தான் உறுப்பினர்கள் வச்சுருக்கிறேன், என்னை இந்த டீக்கடைக்காரன் இந்த தண்ணி விட்டு நாற்பத்தொன்று பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கேளுங்கன்றான். ஒன்று நம்ம மாவட்ட சேவை கொஞ்சம் வேகமாக போயோ என் கட்சிக்காரன் ஒரு பக்கத்தில் இருக்கு, எப்படி நீ தண்ணி விட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி இவர் பயங்கர விரட்டுறாரு. அப்போ அந்த கார் இருந்ததுக்கு தான் இவர் மாவட்ட செயலாளர் அவன் கட்சிக்காரன் ஒரு தொடர்பு ஏற்படுது. கார் பைக் இருக்குல்ல, கார் பைக்குன்னா ஆசி இருக்குல்ல இல்லையா, எல்லா கார் பைக்கு எல்லாம் ஆசி இருக்கு. நம்ம கட்சி பொறுத்தவரைக்கும் நீங்க வேல்முருகன் படத்தையோ தமிழக பிரபாகரன் படத்தையோ தமிழரசு படத்தையோ போட்டு நீங்க போங்க, காவல்துறை மதிக்கவும் வேணாம். என்ன வேல்முருகன் படம் காட்டு இவங்க அங்க சொன்னா அந்த வேலேருந்து நம்மளுக்கு குடிநீர் மீன் கிடைச்சோமா, அதான் நம்ம லைசன்ஸ், அதான் லைசன்ஸ். இப்போ நீங்க ஒரு கட்சிக்காரங்கன்னா உங்களை நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க வீட்டுல கொடி இருக்கணும், உங்க வீட்டுல தலைவர் படம் இருக்கணும், நீங்க வெளில போகும்போது வேட்டி கட்டி கண்டிப்பா வேட்டி கட்டணும், கண்டிப்பா கட்சியோட துண்டு இருக்கணும். நம்ம இப்ப மாதேஸ்வரன் துண்டு போட்டு வர்றாரா, வெளில போனோம்னா துண்டு எடுத்து பைக்கில் வச்சு போயிட்டே இருப்பாரு. என்ன பாப்பா என்ன சொல்றது உண்மையா போய்யா, கார் வச்சு போய் தப்பா சொல்றா, பைக் கார் வச்சு போகலாம் பாருங்க. அப்புறம் எப்படி நீங்க உங்க அடையாளப்படுத்த முடியும்? நீங்க எப்படி தமிழக வாழ்ந்துருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? தெரியாது. அதனாலதான் சொல்றேன், அங்க வந்து முதல்ல நீங்க உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுப்பினர்களை சேருங்கள், கிளையமைப்புகளை கட்டுங்கள், ஒன்றிய போல கட்சியுடைய வளர்ச்சிக்கு நீங்க திமுக பெரிய ஒன்றிய செயலர் விட்டாரு அது நம்மளால நிர்வகிப்பான் சாதாரணமா. நீ அருண் ஒன்றிய செயலாளரியா, நீனும் ஒன்றிய செயலாளர், நீ பேசுகின்ற வேறொரு கட்சியோட ஒன்றிய செயலாளர், அவன் பேசாம மறந்தியா இருக்கின்ற ஒன்றிய திமுக அதிமுக. நான் ஒன்றிய செயலாளர் சொல்றதே நீ வைக்கப்படுற, நகர செயலாளர் சொல்றதே வைக்கப்படுற, அப்புறம் எப்படி கட்சி பண்ண முடியும்? தொகுதி செயலாளர் எப்படி உங்களை நம்பி கட்சி பண்ணுவாங்க? நாங்க எப்படி உங்களுக்கு ஆய்வு பண்ண முடியும்? இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்காக தான் நாங்க சொல்றோம், நீங்க தொகுதி செயலாளர் உடனடியா நம்முடைய அமைப்பு குழு உறுப்பினர் ஐயப்பனை வச்சுக்கிட்டு தொகுதியா கூட்டம் போடுங்க, தொகுதியா கூட்டம் போட்டு நீங்க ஆய்வு பண்ணணும். எவ்வளவு பேருக்கு நீங்க நியமன கடிதம் கொடுக்குறீங்க அவ்வளவு நான் உனக்கு தர ரெக்கார்டு தரேன், அவனே வச்சுக்கிட்டு நீங்க ஆய்வு பண்ணுங்க. இது தமிழ்நாடு தான் நடக்குது, இங்கன்னு இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாவே நாங்க ஆய்வு பண்றோம். எல்லா இடங்களும் ஆய்வு, இவரு எல்லாத்துக்கும் ஆய்வு பண்ணிட்டாரு. மோகன்ராஜ் அவர் 10 தொகுதி ஆய்வு பண்ணிட்டார். யாராக்கா நாமினேஷன் கட்டி யாராக்கா நியமன தலைவர் கொடுத்தாரோ அத்தனை பேரையும் ஆய்வு பண்ணிட்டார். என்ன ஆய்வு பண்ணா இல்லை, அதான் நீங்களும் ஆய்வு பண்ணணும். ஏன்னா வந்த மாட்டையும் கட்டுறது இல்லை, வராத மாட்டையும் தேர்றது இல்லை. புரியா பரவாயில்ல, அந்த மாட்டையும் கட்டுறது இல்லை, வராத மாட்டையும் அப்புறம் போய் பிள்ளைக்கு பால் இருக்கு நாள் அந்த மாட்டை கட்டாதானே கல்விட்டு விட்டாம இருக்கும். அதனால சொல்றேன், நீங்க கட்சி அமைப்பு என்பது வலுவா இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு பெரிய நிகழ்ச்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உலக அளவில் பேசும் பொருளாயிருக்கு. பிக் பாஸ் மிகப்பெரிய பேசும் பொருளாயிருக்கு. வேல்முருகன் மட்டும்தான் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வேல்முருகன் மட்டும்தான் சரியான தமிழ் வாழ்க்கைக்கான தலைவர்களை மக்கள் பேசுறாங்க. ஒரு காணொலி டிவி நடந்தது, பிக் பாஸ் கதையை பற்றி பேசுறது. ராஜேஷ் பொண்ணு, அவங்க எந்த ஊர் தெரிஞ்சா மட்டும் பாட்டாளி இருந்தாங்க. அவங்க பேர் அவங்க என்ன ஊர் தெரியல. அந்த அம்மா சொல்லுது, அண்ணன் வேல்முருகன் எடுக்கிற போராட்டம் சரியான போராட்டம், இது சரியான போராட்டம் அப்படின்னு சொல்லி கடுமையாக பேச நாங்களாம் கலந்து. இப்போ பெண்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் இளைய மனசு உள்ளவங்க தான். நான் அதை வந்து தெளிவாக வருத்தப்பட்டு சொல்றேன். கற்பு என்பது மிக 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 முக்கியமானது. கற்பை பை என்பது அதோட முக்கியமானது இல்லையா? கரூர் கூட்டத்தில் 41 பேர் செத்து போறான். கூட்டத்துக்கு போனான். அவனுக்கு என்ன சம்பளம்? ஒரு படத்துக்கு 300 கோடி 400 கோடி 300
300 கோடி செத்து போறான். ஒரு 13 வயது பையன் செத்து போறான். அந்த பெண்ணுகிட்ட நெறியாளர் போய் முடிவாங்கி கொடுத்து, என்ன உன் பையன்? ஆமாங்க, என் பையன் 13 வயசு இறந்து ஆம்பளை முன்னாடி நிற்கிறாங்க. இது டிவியில் வந்தது, எல்லா பத்திரிகையும் வந்தது, நிற்கிறாங்க. இந்த அம்மா சொல்லுது, என் பையன் செத்துட்டான். என்ன நினைக்கிறீங்க? விஜய் சார் மேலே தப்பு இல்லைங்க. விஜய் சார் மேலே தப்பு இல்லை. அப்ப எதுக்கு நீங்க உள்ள இருந்தீங்க? உங்க கருத்து நிலை என்ன? அத்தியூர் திருக்கை ஒரு ஊருங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் அத்தியூர் திருக்கை ஒரு ஊர். விழுப்புரம் மாவட்டத்தில் அத்தியூர் திருக்கை ஒரு ஊர். விஜயான ஒரு அருந்திர சமூகத்தை சேர்ந்த பெண்ணு, படிப்பறிவு இல்லாத, எழுத்தறிவு இல்லாத, இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் விஜயா. காவல்துறை, புதுவை காவல்துறை ஒரு வழக்கில் நம்ம ஆட்சி போலாம். ஆட்சிக்கு போகும்போது மாறி மாறி பாலியல் குற்றச்சாட்டு பண்ணிடலாம் அந்த பெண்ணை. இது சமூக ஆர்வலர் பேராசிரியர் கல்யாணிக்கு தெரிய வருகிறது. அந்த வழக்கை நடத்துகிறார். இந்த அரசியல் சாசன அமைப்பின்படி ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு வழக்கு தொடர்ந்தால் அவனுடைய அதுக்காக ஒரு தொகை, ஊக்கத்தொகை கொடுக்கணும், கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த பொண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் அறிவிக்கிறான் அரசாங்கம். அந்த பொண்ணு பத்திரிகையாளர் கேட்கிறா, ஏண்டா கேடு கட்ட பையோட என்னுடைய கருப்பு 5 லட்சமா? படிப்பறிவு இல்லாத பட்டியலின சமூகத்தை ஒரு அருந்திய பெண் கேட்கிறா, ஏண்டா என்னை மாறி மாறி 5 பேர் கற்பழித்தான், என்னுடைய கற்பின் விலை 5 லட்சமா? இந்த பணம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உதறி இருந்தான். அந்த பெண் எங்க? இந்த கருவூர்ல பறிகொடுத்த பெண்கள் எங்க? எவ்வளவு கேவலம்! வேறு நித்தம் சட்டமன்றத்தில் வச்சு குடிக்கிறாங்க. பிரஸ் எடுக்கிறாரு, ஏந்திருக்காரு, பாத்ரூம் போறாரு, ஜட்டி போறாரு, பனியன் போறாரு. எவனா பேசினானா? தமிழ்நாட்டில் அதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி எவனா பேசினானா? தேசிய நம்முடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன். நீங்க எப்ப நடத்த போறீங்க மக்கள்கிட்ட? எப்ப கடத்த போறீங்க? ஆனா அதே பெண்ணுக்கு வழக்கு நடத்துற பேராசிரியர் கல்யாண வழக்கு நெருக்குது. 5 பேருக்கு தண்டனை கொடுக்க போறான். தண்டனை கொடுக்க போகிற பொழுது 5 காவலர்களும் புரோக்கர் இருப்பாங்க, அவன் மூலியம் பிடிச்சி நாங்கள் இன்னொரு 5 லட்சம் தரோம், 10 லட்சம் பைத்தியக்காரர்கள். இப்ப என்னுடைய கருப்பு 10 லட்சமாங்க கேட்கிறான். இப்ப என்னுடைய கருப்பு 10 லட்சமாங்க. அவ எங்க? அந்த பெண் எங்க? ஒரு அம்மா பேசுதுங்க, கரூர் பாய்ச்சிட்டு போறான், துக்க வீட்டுக்கு போவான், பாருங்க அவங்ககிட்ட துக்கம் பண்ணுவான், விசாரிப்பான். அதே அடுத்த வீட்டுக்கு பத்திரிக்கை போய் கரிகாலன்னா உள்ள வரமாட்டான்ப்பா. என்னங்க பத்திரிக்கை? அது மாதிரி பத்திரிக்கை எங்கள் அப்பாவுக்கு படத்தில் வச்சிருக்கேன், பத்திரிக்கை சொல்லி கொடுப்பான் இல்லையா? ஆனா இங்கேருந்து 2 கார் உடனே கேட்டு கட்ட போய் ஏறி அங்கே போறான். உங்களோட வீடு 20 லட்சமா? அதுல ஒரு பெண்ணு கணவனை பறி கொடுத்தவர், இளம் விதவை, சின்ன வயசு பொண்ணு 20 லட்சத்தை திருப்பி அனுப்புது. எனக்கு பணம் தேவையில்லை, பணத்தை திருப்பி. அந்த பெண் எங்க? ஏன்னா பெண்கள் வந்து இப்ப என்னன்னா, நீங்க ஒன்றும் நான் என் பொண்ணாட்டியும் சொல்ல முடியும், உங்களை நான் கோச்சுப்பீங்கள. எலெக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, பணம் கொடுக்குற காலமாயிடுச்சா? முடம் பிடிச்சி காந்தி 1000 கொடுத்தாருன்னு வச்சுங்க, சீனிவாசன் என்ன பண்ணுவார்? 1500 கொடுப்பாரு. 1500 இந்த மாதிரி கொடுத்துருவோம். நான் எங்கள் ஊரில் அங்கேருந்து ஒருத்தர் வந்தான், 1000 கொடுத்து வந்தான். என் உடனே சொன்னா வேணாம், மாமா செட்டு மாமா தம்பி போடா அப்படின்னு. 2வது ஒரு ஆள் வந்தான், 1000 கொடுத்தான். வாமா இப்போதான் வந்தான், 5 கொடுத்தாலும் வாங்க நம்பி போடா. யாருக்கா மாமனுக்கு பிழைக்க தெரியாத ஆளு அந்த ஆளு குடி சுத்திட்டு கிடக்கிறான். யாருக்காக என்ன அவனை பார்க்கறானா போடுறானா? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை கருகி வாங்கி கொடுக்குறானா? யாருக்காக வேணா இன்னும் பிச்சு தலைமலையில வச்சுக்காக்கா 2000 கொடுத்துருக்கான். ஏன் பொண்டாட்டி ஓட்டு சாலைக்கு போனா நேரம் பார்த்தா பணம் வாங்கிட்டால. ஆம்பளையா இருந்தாலும் என்ன பண்றது? பணம் வாங்கிட்டு கை நீட்டு ரொம்ப இளைஞ மனசுல பெண்களுக்கு ஒரு குத்து ஆம்பளை குத்திட்டு வந்துட்டாங்க. ஏமா ஓட்டு போட்டியா? ஏங்க நீங்க சொல்றதை விட நான் மாற்றி போடுவேன்னா அப்படியே கட்டா போட்டேன்னா நீங்க கொடுங்க வாங்க
வாங்குற பணம் நல்ல சிந்திக்குமா 2000 1000 ஒரு ஓட்டு இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி 5000 10,000 இருப்பான் இல்லையா? அது 364 நாள் ஒரு வருஷத்துக்கு. அப்ப 5 வருஷத்துக்கு எத்தனை நாள் வருது? கூட்டி கணக்கு போடுங்க. 50 பைசாவா 60 பைசா உங்களுடைய வாக்கு? உங்களோட வாக்குடைய விலை 60 பைசாவா? நீங்க பூண்டு என்ன விலை விற்குது? மிளகாய் என்ன விலை விற்குது? மல்லி என்ன விலை விற்குது? இங்க போய் காலையிலேருந்து மாலை வரைக்கும் கடையில் பில்லு எடுத்து வந்து மாட்டுக்கு போட்டு பூசா வச்சு அதுக்கு தவிடு வச்சு கோதுமை தவிடு வச்சு பால் கறந்தா அந்த பால் விலை, இந்த தண்ணி விலை, இந்த தண்ணி விலை அப்போ மொழி பெற்று போகுது. சரி ரைட்டு தம்பி அண்ணன் வந்துட்டாங்க, நம்ம கட்சிக்காரன் 10 பேர் வந்தா போய் ஒரு 6 லிட்டர் பால் வாங்கிக்கலாம். காசு கொடுப்பீங்க. 6 லிட்டர் பால் விலை என்ன? 34 ரூபா. அப்போ நீ உற்பத்தி பண்ற பால் விலை 20 ரூபா. இதெல்லாம் சிந்திக்கணுமா? இதெல்லாம் சிந்திக்கின்ற தலைவர் தான் நம்ம வேணும். இதையெல்லாம் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மகத்தான மாபெரும் இயக்கம் தான் தமிழக வாழ்வு கொள்கை தலைவர் நம்முடைய பாட்டன் திருவள்ளுவர். நம்முடைய பாட்டன் திருவள்ளுவர் கொள்கை தலைவர், புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை தலைவர், தந்தை பெரியார் கொள்கை தலைவர், கார்ல் மார்க்ஸ் கொள்கை தலைவர். 168 பதியப்பட்ட கட்சி, பதியப்படாத கட்சி. இந்தியாவிலே வழிகாட்டி தலைவர் மகத்தான மாபெரும் இயக்கம் தமிழக வாழ்வு கட்சி. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தெற்காசிய நாடுகள் வரை இந்த புலிக்கொடியை நாட்டி வெற்றி கண்டார் ராஜேந்திர சோழன். இந்த புலிக்கொடியை நாட்டில் வெற்றி பெற்றார் ராஜேந்திர சோழன். அதற்கு பின்னால் நம் கண் முன்னால் நமக்கு முன்னாலே நம்முடைய ஈழத்திலே நம்முடைய மக்களை கொத்து குண்டுகளை கொண்டு அடித்துக் கொண்டான். தமிழச்சோடைய முளைக்கறி வேண்டுமா? தமிழச்சோட தொடைக்கறி வேண்டுமா? இது பிறக்கிற ஆண் குழந்தையா அது புலி என்று குத்தி கொண்டான். சிங்கள ராணுவம், இந்திய ராணுவம். அந்த புலிகளை உருவாக்கிய தமிழ் தேசத்தில் பிரபாகரன் நம்முடைய கட்சியுடைய வழிகாட்டி தலைவர். சாதி ஒழிப்பே விடுதலை. தமிழரசன் காவல்துறையுடைய காட்டு முன்னாடி தாக்கல அடித்து கொல்லப்பட்டார். எப்படி, எதற்காக? இன்று கர்நாடக பிரச்சனை, இங்க அத்தியூர்ல இருக்கிற இந்த தண்ணி பிரச்சனையை நம்மளால தீர்க்க முடியல. ஆனா தமிழரசன் எப்படி சிந்திக்கிறார் பாருங்க. கர்நாடகாவில் அணை கட்டிக்கிட்டு இருக்கான், தொடர்ச்சியா அணை கட்டிட்டு இருக்கிறார். இதனால தண்ணிக்கு வரலன்னா தென்பண்ணையாக பார்த்தீங்கன்னா 8 மாவட்டத்துக்கு போகுது. பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய காவேரி 850 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் பயணிக்குது. அப்ப எத்தனை மாவட்டங்கள் தண்ணி பற்றாக்குறை வரும்? இதை சிந்தனை பண்ணான் தமிழரசன். அப்ப அந்த அணை அடிக்கணும், அடிச்சு உடைக்கணும். கர்நாடகாவில் திரும்ப வந்து அணை கட்டக்கூடாது, அதுக்கு சரியான பதில் இருக்கணும்னு சொல்லி ஒரு தூய தமிழ் தேசிய பிள்ளை தமிழரசன் தன்னுடைய உயர்ந்த சிந்தனைக்கு போய் அங்கே போய் 1.5 வருஷம் வேலை செய்யறாரு. கர்நாடகாவில் அந்த அணைக்கட்டில் 1.5 வருஷம் பேஸ்மெண்ட் எவ்வளவு போடுறான், இதுக்கு எவ்வளவு ஜல்லி போடுறான், இதுக்கு எவ்வளவு கம்பி போடுறான், எல்லாத்தையும் மேற்கொண்டு என்ன வெடிகுண்டு வைத்தால் இது உடைக்கலாம் என்ற சிந்தனையில் இருக்கிறார் தோழர் தமிழரசன். பணம் தேவைப்படுகிறது. அல்ஹாஜ் பைடிபா அவர்களை கடலூர் மாவட்ட சிறைச்சாலையிலே சந்தித்து, பாபா இதுக்கு பணம் வேணும், எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ பைடிபா சொல்ல வண்டா தம்பி நான் வந்து தரேன், வெயிட் பண்றாங்க. அதுக்குள்ள அவங்களுடைய சித்தாந்தப்படி இருக்கிறவன் அடிச்சு இல்லாமல் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொள்கைகள் சித்தாந்தம். இல்லைன்னா அரசு பயங்கரவாதத்தை எடுத்து அதை கொடுக்கணும். இதுதான் அதுதான் அரியலூர் மாவட்டத்தில் பொன்பரப்பின்னு ஒரு ஊர், அங்கதான் தமிழகத்துடைய அக்காவை கொடுத்துருக்காரு, சொந்த அக்காவை. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்தியன் வங்கி இருக்கு. அந்த இந்தியன் வங்கியில இன்னைக்கு கொள்ளடிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இதுல நம்ம அடிச்சுட்டு போய் அந்த அணை அடிச்சுட்டு முடிவு பண்றாரு. அவங்க உள்ள போய் நகையை எல்லாத்தையும் எடுத்து பணத்தெல்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது திருடன் ஒரு நம்ம காட்டி கொடுப்பான்னு சொல்லிங்களா, வீட்டில் ஒருத்தரும் நம்ம காட்டி கொடுக்க எட்டா இப்போ நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ காவல்துறைக்கு ஒருத்தவங்க சொல்லிடலாம், இந்த மாதிரி இன்னைக்கு இந்த இடத்துல தமிழரசுடைய ஆட்கள் ஆதமங்கலம், தர்மலிங்கம், ரத்தமலை, பெரியவர் சுந்தரம், எங்கள் மாமா அன்பழகன், இவங்க எல்லாம் சேர்ந்து போய் அடித்து உடைக்கிறாங்க.
உடச்சி வெளியே எடுத்துகிட்டு வரும்போது காவல்துறை அன்று சந்தை நடக்கிறது, கிராம சந்தை. அந்த கிராம சந்தையில் மக்களோட மக்களாக நின்று அடிக்கிறான், அடிச்சு கொள்றான். தோட தமிழரசன் கையில் எரிகுண்டு கையில் குண்டு வச்சிருக்கிறார், நாட்டு துப்பாக்கி வச்சிருக்கிறார். நினைத்திருந்தால் தோட தமிழரசன் உயிரோடு தப்பி இருக்கலாம். தன் கையில் வைத்திருக்க துப்பாக்கியை பிரயோகப்படுத்தியிருந்தால் தப்பித்திருக்கலாம். தன் கையில் வைத்திருக்க கையெறி குண்டுகளை அடித்திருந்தால் தப்பித்திருக்கலாம். காவல்துறையும் பொதுமக்களும் கலைந்து ஓடி இருப்பார்கள், தப்பித்திருக்கலாம். ஆனால் தான் கொண்ட கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் கோட்பாடு சிறுவனை வரக்கூடாது என்பதற்காக காவல்துறை சித்திரவதைக்கு அடிபட்டு இருந்த போன தமிழரசன் இந்த கட்சியுடைய வழிகாட்டி தலைவர் வச்சிருக்காங்க. திமுக வச்சிருக்காங்க, அதிமுக வச்சிருக்காங்க. அப்ப அந்த வகையில நீங்க பயணிக்கணும். எப்படி தமிழ் தேசத்தில் பிரபாகரன் நமக்கான ஒரு நாடு தனி ஈழம் வேண்டும் என்று சொன்னார்ல, அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளை பின்பற்றி கொஞ்சம் நாட அப்படின்னு சொல்றோம். அதுக்குதான் நவம்பர் 27 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊத்தங்கரையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த நிகழ்ச்சியை எடுக்கிறது. நாம் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். சேலம் மாவட்டத்தில் 10 தொகுதியிலும் 10 பேருந்துகளை அண்ணன் செல்வம் அவர்கள் 6-7 வாகனங்களை கொடுத்திருக்கிறார். அதே போல தம்பி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு 10 வண்டி வருது சேலத்துல இருந்து பிக் பாஸ் சென்னைக்கு. ஆனா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 10 வண்டி ரெடி பண்றாங்க, புக் பண்றாங்க. அது போல நாம் ஈரோடு மாவட்டம் சளைத்தல் சொல்லி எந்த கஷ்டப்பட்டாலும் நான் சொல்லணும்ல, இந்த ஒரு தேர்தல் தான். அடுத்து நீங்க தான் உள்ளாட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர்கள், நாளை ஏன் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் பேரளவு சொல்ல, நாங்கள் பேரளவுலாம் சொல்லிங்க. நேற்று ஒரு வழிகாட்டு நெறிமுறை கூட்டம் தேர்தல் கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு அறிக்கை கொடுக்குது. ஒரு தனிநபர் நீதிபதி கொடுக்குறார். 1 லட்சம் பேர் சேர்ந்தா 1000 பேர் சேர்ந்தா நீங்க 1 லட்சம் கட்டணும், 20,000 பேர் சேர்ந்தா 2 லட்சம் கட்டணும், 50,000 பேர் சேர்ந்தா 8 லட்சம் கட்டணும், 1 லட்சம் பேர் கேட்டா 20 லட்சம் கட்டணும். ஒரு வழிகாட்டு நெறிமுறை அவருக்கு போட்டதுக்காக இந்த அரசாங்கம் நேரு உட்கார்ந்து இருக்கிறார். நான் கூட போயிருக்கிறாங்க, கூட உட்கார்ந்துருக்க பக்கத்துல நேரு உட்கார்ந்து இருக்கிறாரு. நேர பார்த்து கேட்கிறார், அண்ணன் ஒரு உச்ச நீதிமன்ற தனி நீதிபதி அவர்கள் கரூர் நடைபெற்ற ஒரு சம்பவத்திற்காக இதுக்கு தனியா கொடுக்கிறார். சரி ரைட்டு, இந்த சமூகத்தை கலாச்சார சீர்குலை ஏற்படுத்துற பிக் பாஸ்க்கு இந்த நீதிபதி எங்க போனா? நீயா நானா நிகழ்ச்சியை தடை பண்ணாத நீதிபதி எங்க போனா? பேக் வெட்டிங் போலித்தனம் நடத்துகின்ற இந்த திட்டத்தை எதிர்க்காத நீதியரசர் எங்க போனார்? அப்படியே நிதர்சனம் ஆயிட்டான். செல்வ பிறந்தது கூட ஒருத்தர் வந்தார், காங்கிரஸ்காரு. அப்பா இப்ப தாண்டா அண்ணன் பேசின பிறகுதான் மழை விட்டுச்சு, நாங்கள் போயிட்டு வரணும் எழுப்பிட்டோம். இதெல்லாம் வரலாறுங்க. நீங்க அதாவது கிடைக்கிற உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை சரியா பயன்படுத்துவார். வேலுமுருகன் தான் அந்தியூர் பவானியோட நீரேற்று பிரச்சனை பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியுங்கிறாரு. ஆனா அவர் செயல்படுத்த முடியலங்கிறாரு துரைமுருகன். அதான் சொன்னாலே சொன்னால நான் கடைசி வரைக்கும் எப்ப நின்று போராடி வெற்றி பெற்றோன்னு சொன்னால பழனிசாமி அண்ணா அன்னைக்கு 5000 பேர் 6000 பேர் பழனிசாமி அண்ணா, வேலுமுருகன், சீனிவாசன் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க பவானியில். என்ன கோயில் தங்கமேஸ்வரர் கோயில் நடத்துனாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டே இருக்குல்ல. அவருடைய வெற்றி தான் அந்தியூர் பவானி நீரேற்று வெற்றி. அதனால நிர்வாகிகள் ஆணையம் நீங்க 27ஆம் தேதி சரியா 3 மணிக்கு அங்க இருக்கணும் முத்தங்கரையில். அது எல்லா தொகுதி செயலாளரும் தனித்தனியாக வண்டி எடுக்கும். அது மிகப்பெரிய நிகழ்வு. நம்ம வீட்டில் ஒரு தாய் தாப்பா, அம்மா அப்பா, அண்ணன் தம்பி, மாமன் யாரு போனால் நம்ம எப்படி ஒரு வருத்தத்தை தெரிவிக்கும். அதே போல தான் அந்த நவம்பர் 20 பார்க்க நேர்த்தியாக இருக்கும். ஒரு சத்தம், சின்ன சத்தம் கூட இருக்காது, அமைதியாக இருக்கும். தலைவர் மட்டும் ஒரு 6:05க்கு நினைவு சொல்ல ஏற்றது. ஏன் 6:05க்கு ஏன் நினைவு சொல்ல ஏற்றான்னு கேட்டீங்கன்னா, விடுதலை புலிகள் ஒன்று ஈழத்தில் போரில் அடிபட்டு மதுரையில் வைத்தியம் பண்ணிக்கிறார். சங்கர் அப்படின்னு ஒருத்தர். அந்த சங்கர் வைத்தியம் பண்ணிக்கும் போது அவர் சாவ போறாரு. அப்ப நான் அண்ணனை பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும்னு சொல்றார். அவருக்கு தலைவருக்கு செய்தி போது
தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வராரு, மதுரைக்கு வராரு. மதுரைக்கு வந்து பார்க்குற சங்கரை பார்க்கறது, தூக்கி தன் மடியில் உட்கார வைக்கிறார். சரியாக அவர் இறந்து போகிறது. வணக்கம், பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஈரோடு ஒருங்கிணைந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய 8 சட்டமன்ற தொகுதிகளுடைய செயல்கள் கூட்டத்திற்கு தன்னுடைய அமைப்பு உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. பிக் பாஸ் என்ற ஒரு கலாச்சார சீரழிவு விஜய் தொலைக்காட்சியில் ஒரு முன்னணி நடிகர் மூலியமாக நடக்குது. அதை வந்து தடுத்து நிறுத்தணுங்கிறதுல தமிழக வாழ்வு கட்சி தலையாய கடமையாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பண்பாடு கலாச்சாரம் அத்தனையும் சீரழிவு காரணமாக இருக்கிற போலி திருமணம் சொல்ல பேக் வெட்டி, அதே போல் ஊடகங்கள் நடைபெற நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை போன்ற தவறான செய்திகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை தலையாய கடமையாக கொண்டிருக்கின்ற எங்கள் அண்ணன் முத்தமிழுடைய வழிகாட்டுதல்படி வருகின்ற 9ஆம் தேதி சரியாக மாலை 3 மணி அளவில் பூந்தமல்லியில் உள்ள விஜய் டிவியினுடைய அந்த பிலிம் சிட்டியில் நடைபெறுகிற அந்த நிகழ்வை தடுத்து நிறுத்துகின்ற 5000க்கும் மேற்பட்ட மகளிர்களை ஒன்று திரட்டி தடை செய்கின்ற கவன ஈர்ப்பு தீர்மான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. பெருந்திரளாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை தமிழக வாழ்வு கட்சி கேட்டுக்கொள்கிறது. விஜய் அவர்கள் மீது வேல்முருகன் அவர் மட்டும்தான் விமர்சனங்களை தொடர்ந்து வச்சுட்டே வர்றாரு. அவருக்கு தனிப்பட்ட கருத்துங்கிறது இருக்குங்களா? ஏன் அவரை மட்டும் தொடர்ந்து விமர்சனங்கள்? விஜய் ஒரு நல்ல நடிகர் தான், அதை நாங்கள் எந்த மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. அவருக்கு எங்களுக்கு வாய்க்கா வரப்பு தகராறு இல்லை, கொடுக்கல் வாங்கல் தரப்பு இல்லை, கொண்டாமுத்தான் தகராறு கிடையாது. மக்களை சீரழிவுபடுத்துகிற, மக்களுடைய கலாச்சார பண்பாடை தவறாக வழிநடத்துகிற விஜயை நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் தடைபடுறது மூலியமா அந்த வரைமுறைகள் வந்து கொண்டு வரப்படும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அண்ணா காலத்தில், பெரியார் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், விஜயகாந்த் காலத்தில் மிகப்பெரிய கூட்டங்கள் நடந்தது. அதெல்லாம் இப்படி ஒரு இடர்பாடு நடக்கலையே. காலத்துக்கேற்ப நிகழ்ச்சிகள் நடத்துறதா அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா? இல்லை, அவர் விஜய் வந்து கரூரில் 8 மணிக்கு பேசுகிறான்னு ஒரு டயத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேருந்து ஒரு 8 மணி நேரம் சென்று தானே வராரு. அந்த மக்கள் ஒரு நடிகத்தை பார்க்கறத போன கூட்டம் தான் அது. நடிகர் ஒருத்தர் வராரு, அவர் பார்க்கணுன்னு கூட்டம் தானே ஒழிய. எம்ஜிஆர் கூட சொல்லுவாங்க, எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வராருன்னா 2 நாள் வரைக்கும் காத்துக்கிட்டு வந்து எம்ஜிஆரை பார்த்துட்டு போன மக்கள் தான். ஆனால் அப்படிலாம் இப்படி ஒரு இது நடைபெறலையே. ஆனால் இவருடைய வழிகாட்டுதல் சரியில்லை. அவர் கீழே இருக்கிற அவர் தலைவர்கள் எல்லாரும் வழிகாட்டுதல் சரியில்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக மேலே குற்றச்சாட்டு எந்த வழியில் திமுக மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அவங்க கூட்டம் நடத்துது இவங்க, கூட்டத்திற்கு அனுமதி கேட்பது இவங்க, அனுமதி கொடுப்பது காவல்துறை. அந்த கூட்டத்தை சரியாக நடத்த வேண்டியது இவங்க தான். தொண்டர்களை கட்டுப்படுத்துறது தான் ஒரு தலைவனுடைய கடமை. அங்கேயே பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, ஏங்க 30 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது படிப்படியாக இன்றைக்கி 41 பேராக இருக்குது. ஒரு மக்களுக்கான தலைவர் அங்கே நின்றுக்கணும், அங்கே நிற்கணும். இது என்ன பண்ணுறதுங்க? முகலாய குறை சொல்ல நினைக்காதீங்க. பத்திரிகை ஊடகங்கள் வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுறான், எஜுகேட் பண்ணுறான். ஆனால் அவருக்கு ஒரு மாத ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய மாத சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 400 கோடி 500 கோடி. இது எந்த வகையில் நமக்கு நியாயம்? ஒரு மனிதனோட உயிர் 20 லட்சமா? ஒரு பெண்ணுடைய கற்பப்பெண்ணுடைய விலை 20 லட்சமா? இதான் நாங்கள் வைக்கிற கேள்வி. சார், மக்களும் அதை நோக்கி தானே பயணப்படுறாங்க. அதை தான் இந்த காட்டுமிராண்டி மக்கள் தமிழ்நாட்டில் வடவர் ஆதிக்கம், கலாச்சாரம், பண்பாடு சீரழிவு இருக்குல்ல, அதனுடைய மோகத்தை தான் மக்கள் ஓடுறா, வேற ஒன்றும் கிடையாது. சார், இப்போ சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டணியில் இருந்துட்டு இந்த மாதிரி நடவடிக்கைகள் கூட்டணியை பாதிக்கப்படுமா? இல்லை இல்லை, நாங்கள் வந்து தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருக்கிறோம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் சார்ந்த, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை துணிந்து பேசுகின்ற தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பேசுவாங்க தான். ஆனால் எந்த கோரிக்கை வைக்கிறது இல்லையே. உங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கணுமா இல்லையா? மக்கள் சார்ந்த இப்போ அந்தியூர் பவானி மக்களுடைய நீண்ட நாள் பிரச்சனை, நீரேற்று பிரச்சனை. அது வந்து நம்ம பவானி எங்கள் தொகுதி செயலாளர் பழனிசாமி தொடர்ச்சியாக போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள்,
கட்சி ஆரம்பித்து வச்சுக்கிட்டே தானே இருக்கிறாரு. அது தொடர்ந்து இப்போ நடைபெறதால தான் இந்த அரசாங்கம் அதை வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியறாங்க. சார், இப்போ பாமகல அன்புமணி ராமதாஸ் பிரச்சனை பற்றி பேசுனீங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு பலமாக நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் கட்சியினுடைய எந்த கட்சியும் அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்த கட்சியும் நாங்கள் அழிக்கணும்னு நினைக்க மாட்டோம். அவங்க பிஜேபியோட யாரெல்லாம் கூட்டணி வச்சாலும் அந்த கட்சியெலாம் அப்பா அம்மா சண்டையாக போச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சான் பிஜேபி கூட, அது இன்றைக்கி ரெண்டாக போயிடுச்சு. பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சுது, அது இன்றைக்கி பல தான் போச்சு. சிவசேனா பெரிய கட்சி பார்த்தாங்க, அது ஒரு நல்ல கட்சி. அந்த கட்சி இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி அதுவும் போயிடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா மாயாவதி ஒரு புரட்சி பெண், ஒரு நாட்டின் முதலமைச்சராக வந்தாங்க இல்லையா, அவங்க கட்சி பிஜேபியோட கூட்டணி வச்சுது, இன்றைக்கி அதுவும் ரெண்டாக போயிடுச்சு இல்லை. ஆனால் பிஜேபி என்பது ஒரு பார்ப்பன பாசிச ஆர்எஸ்எஸ் கூடாரத்துடைய செயல்பாடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இதுன்னா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? பிஜேபி கொண்டு வர புதிய வேளாண் சட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரோலியா திட்டம், சாகரமாலா திட்டம், நீட் தேர்வு, இதெல்லாம் நாசகார திட்டம் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் துணிஞ்சு போய் எங்கள் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து 14 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை தைரியமாக குரல் கொடுக்கிறார். அதனால தான் நாங்கள் வந்து மதுவில்லா தமிழோட கொள்கை கையில் எடுத்துருக்கிறோம். சார், புதிய எல்லா கட்சியும் சொல்ல முடியுமா? புதிய வாக்கு திருத்த சட்டத்துக்கு சீமான், விஜய் இவங்கெல்லாம் வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? புதிய வாக்காளர் சட்டம் என்பது மிக மிக கொடூரமானது. இதை வந்து மக்கள் விழிப்புணர்வாக இப்போ 4ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருக்கிறான். டிசம்பர் 4 வரைக்கும் அதை வந்து அந்த இதை முடிக்க போகிறான். அதுக்கு பிறகு அவங்க கேட்குற ஆவணங்கள் நம்மளால் கொடுக்க முடியாது. சம்பந்தப்பட்ட கூட்டத்துக்கு சீமான் இவங்கெல்லாம் புறக்கணிச்சிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை. இதை பற்றி உங்கள் கருத்து? அவங்க அதுதான் சொல்ல வரேன். எஸ்ஐஆர் என்பது மிகப்பெரிய ஒரு நாசகார திட்டம்னு சொல்கிறோம் நாம. அதை சீமானும் விஜயெல்லாம் அவங்களாம் பி டீம் தானே, அவங்களாம் பிஜேபியோட பி டீம் தான். அதிமுக ஒரு பெரிய கட்சி தானே. எஸ்ஐஆர் பெரிய தவறான இதுன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க, நீங்கள் சொல்லலாம்ல. இது கொண்டு வராதிங்க, தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கலாம்ல, கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. வணக்கம், மகிழ்ச்சி.